குட் ஃப்ரைடேயிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம் பார்க்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21 முதல் 26வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 முதல் 26வது வசனம் வரைக்கும். மத்தேயு 16 21 26வது வசனம் வரைக்கும் நாம் கவனிப்போம். மத்தேயு 16வது அதிகாரம் 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தர்மியான குட் ஃப்ரைடே ஆராதனையிலும் நம்ம பார்க்க இருக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு, சிலுவையை சுமந்து என் பின்னே வா என்றால் என்ன? What it mean to take your cross and follow me? சிலுவையை சுமந்து என் பின்னே வா என்றால் என்ன என்கிற காரியங்களை தான் இன்று காலையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சரி, சிலுவை என்று சொல்லும் பொழுதே நமக்கு எல்லாருக்கும் புரிகிற ஒரு காரியம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார், அவருக்கு முற்கிரீடம் சூட்டப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லா விதமான வேதனைக்குரிய இடமாக சிலுவை இருந்தது. எல்லா வேதனைகளும் அங்கு நிறைந்திருந்தது. இந்த வேதனை அந்த வேதனை கிடையாது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்குமான எல்லா வேதனைக்குரிய ஒரு இடமாக சிலுவை அமைந்திருந்தது. சரி, இப்ப இந்த சிலுவையை கொண்டு இந்த சிலுவையை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில நேரத்தில் சபைகளில், சில நேரத்தில் இல்லை, எப்பவுமே நான் பலரையும் பார்த்துருக்கிறேன். அவர் சொல்றது, ஆண்டவர் என்னை இந்த சிலுவை பாடுக்கு நேராக வழி நடத்துகிறாருன்னுவாங்க. அதாவது ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே போவாங்க. ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதார தேவையாக இருக்கும், ஒரு நோயாக இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை இந்த சிலுவை பாடல, சிலுவையை சுமக்க அனுமதிச்சிருக்கிறாரு, சிலுவையை சுமக்க என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த சிலுவை கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த சிலுவை பாடுகளை நமக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சரி, இதை சொல்லி நான் ஆயிடுச்சு. இதை பற்றி நிறைய விரிவான பிரசங்கங்கள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சுமந்தது பத்தாதுன்னு இப்போ நானும் என்ன பண்ணுறேன், சேர்த்து இந்த உலகத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. அவர் சுமந்தது பத்தாதுன்ட்டு, எனக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, அதை நான் சிலுவையாக சுமக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு நிந்தனை வருது, அதையும் சிலுவையாக நான் சுமக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதையும் சிலுவையாக நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையை தான், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா வேதனைக்கான அடையாளமாகவும் இன்றைக்கும் சிலுவையை தான் நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள், நம்புகிறார்கள். அவனுடைய எல்லா வேதனைக்குமான அடையாளமாக எதை வச்சிருக்கிறாங்க? சிலுவையை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் முற்றிலும் எதிராக போதிக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சிலுவை என்பது கஷ்டத்தின் சின்னமா அல்லது பாடுகளின் சின்னமா? ஆமா. யாருக்கு? இயேசுவுக்கு மட்டும். யாருக்கு மட்டும்? அது இயேசுவுக்கு மட்டுமே அது பாடுகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து கொள்கிற ஒரு பாடுள்ள அடையாளமாக சின்னமாகிய சிலுவை இருந்தது. ஆனா இந்த வேத பகுதியில் நம்ம படிச்சோம் இல்லையா, ஒருவன் சிலுவையை தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் படிச்சோம் இல்லையா. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இயேசு கிறிஸ்து சுமந்தது போலவே உனக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில பல இன்னல்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதி வரும். அது எல்லாவற்றையும் எப்படி நீ நினைச்சுக்கணும்னா, இயேசு எப்படி சிலுவையை சுமந்து சகித்து கொண்டாரோ அதே போல எனக்கு வர கஷ்டங்களையும் நான் என்ன பண்றேன், சகித்து கொள்ளுகிறேன் அப்படின்ற சிலுவையோடு கூட ஒப்பிடுறாங்க. ஒப்பிடுறதுனால என்ன ஆயிடுது, இந்த சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய மகிமையான மேன்மைகளை நாம் இழந்து விட்டுறோம்.
அல்லது சிலுவையில கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறதான அந்த நல்வாழ்வை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? பார்க்காம போயிடுறோம். எதை மட்டுமே பார்க்கிறோம்? கஷ்டம் வந்து அது சிலுவை, கஷ்டம் வந்து அது தேவன் அனுமதித்தார், கஷ்டம் வந்து அது அவர் என்னை சுமக்க பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே கஷ்டத்தை சுமக்கிற ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதுதான் கவனிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை. சிலுவையை சுமந்து என் பின்னே பின்பற்றி வா என்றால் என்ன? சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொன்னாரு. அப்படின்னு அர்த்தம், நான் ஏற்கனவே சிலுவை சுமந்துட்டு வந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் சிலுவை உண்டு, நீ என்ன பண்ணு, ஒரு சிலுவையை எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுத்துருக்கிறாரு, ஒரு சிலுவையை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, பின்னாடியே வாங்க, உங்களையும் அடிப்பாங்க, உங்களையும் காரி துப்புவாங்க, உங்களையும் நிந்திப்பாங்க, உங்களையும் கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்றாரா? இல்லை. இருக்குதா? ஆமா இருக்குது. அதை பிரித்து பார்க்கணும். எப்படி? இது சிலுவை பாடுகள் இல்லை, அதுக்கு பேர் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற பாடுகள். யார் நிமித்தமாக வருகிற பாடுகள்? அது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதனால் நான் நிந்திக்கப்படலாம். நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால் என்னை உலகம் வெறுக்கலாம், என்னை ஒதுக்கலாம், என்னை வந்து வேற விதமாக ட்ரீட் பண்ணலாம், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தலாம். அதுக்கு பேர் வந்து சிலுவை பாடுகள் இல்லை, அதுக்கு பேர் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற கிறிஸ்துவின் பாடுகள். என்ன பாடுகள் அது? கிறிஸ்துவின் பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தமாக அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக எனக்கு வருகிற எதிர் வருகிற காரியங்கள் தான் கிறிஸ்துவின் பாடுகள் சொல்றோம், பிரச்சனைகளை. ஆனால் சிலுவை எப்படிப்பட்டது? என்னுடைய நல்வாழ்வுக்கு, என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு, என்னுடைய பலனுக்கு, என்னுடைய ஐஸ்வர்யத்திற்கு, என்னுடைய எல்லா விதமான நன்மைக்கும் நான் நம்ப வேண்டிய ஒரு ஆதாரமாக அல்லது அடையாளமாக சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை தான் தூக்கி கொண்டு பின்பற்றி வா என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போறோம் நம்ம. சரி, அதனால இன்றைக்கான தலைப்பு சிலுவையை சுமந்து என் பின்னே வா என்றால் என்ன அப்படின்றதான் கவனிக்க போறோம். சரி, இப்போ நம்ம படித்தது போல இந்த மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இயேசு பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பாடுகள் படவும் சிலுவையில் அடிக்கப்படவும் அவரை கொண்டு போகுவாங்கன்னு தெரிஞ்சுதான் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் எருசலேமுக்கு போனார். போன பொழுது அங்க அந்த காரியத்தை எடுத்து சீஷர்கள் மத்தியிலே சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு? அதை 21 பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். என்னை கொலை பண்ணுவாங்க, நான் சிலுவையை சுமக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்றாரு. சொல்ல தொடங்கின உடனே அங்க ஒரு ஆள் இருக்கிறான், இயேசுவோடைய சீசன்ல. என்ன நிதானிச்சு பேசவே மாட்டான், யோசிக்கவே மாட்டான். ஏன்னா ஆவியானவர் பெறதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, நிதானமற்ற ஒரு வாழ்க்கை. அவன் தோன்றது, அவனுக்கு என்ன தோணுதோ அதான் சரின்னு நினைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சரி, அந்த வாழ்க்கையில அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன பதில் கொடுத்தான்? அதான் அடுத்த வசனம் 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், எப்படி அழைத்து கொண்டு போய் தனியே, நான் இப்போ வந்து இயேசுவோடு கூட திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மதிக்கிறாங்க அவரை, ஏன்னா அவரால் நிறைய அற்புதங்கள் நடக்குது, ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுது. ஒரு பெரிய ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாக இருக்கிறார். அவரும் ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தர் திடீர்னுட்டு இல்லை என்னை வந்து 2 பேர் பிடிக்க போகிறாங்க, என்னை அடிக்க போகிறாங்க, என்னை சிறையில் வைக்க போகிறாங்க, அங்கே கொண்டு போய் வச்சு என் தலையில் முட்கிரீடத்தை வச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி என் நிர்வாணமாக என்னை கொண்டு வந்து அடித்து உதச்சி சிலுவையை சுமக்க செய்து இவ்வளோ கொடூரமாக வர்ணிக்கிறாரு பாருங்க. இதை பேதுருவால் என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்கவே முடியல. என்னடா இது, இந்த உலகத்தில் ஒருத்தர் ரொம்ப அழகானவரா, ரொம்ப வெற்றியாளனா, ஒரு ராஜாவை போல சுற்றிக்கிட்டு வந்த ஒரு ஆள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை கழுதை குட்டியின் மேலே ராஜான்னு அவரை புகழ்ந்து வரவேற்று கொஞ்ச நேரம் ஆகலை, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார்? வாயை திறந்து சிலுவையில் பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ண போகிறேன், உயிரோடு எழுந்துக்க போகிறேன், இப்படிலாம் பேசுகிறார். யார் மதிப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கஷ்டப்பட போகிறேன்னு யார்கிட்டயே சொல்லுங்களேன், யாராவது கூட நிற்பாங்க? ஓடியே போயிடுவாங்க, ஆளை விடுறா சாமின்ட்டு. நல்லா இருக்க போகிறேன்னு சொல்லுங்க, 4 பேர் இல்லாதவங்க கூட வந்துடுவான். இந்த உலகத்தோட இயல்பு அதுதான். ஏசு அப்படி சொன்ன உடனே பேதுருக்கு கோவம் வருது. அவர் தலையை தனியை கூட்டிகிட்டு போய், ஆண்டவர் இப்படிலாம் என்ன பண்ணாதையும் பேசாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அவரை கடிந்து கொள்ள என்ன பண்ணினானாம் அவன் தொடங்கினான். உடனே இயேசு அதுக்கு பதில் கொடுக்கிறார். 23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. யார் நீ இப்பொழுது? இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பேதுருவுக்கு என்ன பயம்? அவருக்கு என்ன பயம்னா, இயேசு சிலுவையை சுமந்தா நான் எதை சுமக்க வேண்டியதாக இருக்கும்? சிலுவையை சுமக்க வேண்டியதா இருக்கும். இயேசு பாடுபட்டா நானும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? பாடுபட வேண்டியதா
இருக்கும். இயேசு அங்க அவமானம் அடைந்தால் எனக்கும் அந்த அவமானம் வந்துடும். ஏன்னா இப்ப நான் அவரு கூட இருக்கிறபடியால், யாரு கூட இருக்கிறபடியால், இயேசுவோட கூட இருக்கிறபடியால் இயேசுக்கு நடக்கிறதுல எனக்கு என்ன பண்ணும், நடக்கும். அதனால அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றத சுயநலமா யோசிக்கலாம். அப்படி யோசிக்கிற போதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்ன சொல்றாங்க, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய். யாருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை. அவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. நேற்று மாலையில் அதை பார்த்துருந்தோம் கெத்செமனே ஜெபத்தில். யாருக்கு ஏற்றவைகள் அது? ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு ஏற்றவைகளை ஆதாம் என்ன பண்ணவில்லை, சிந்திக்கவில்லை. அவனுக்கானவைகளை சிந்தித்தான். நான் தேவனை போல மாறுவன்றதை சிந்திச்சான். அவன் என் கண்கள் திறக்கப்படும் அவன் என்ன பண்ணா, சிந்திச்சான். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன பண்ணலாம், அவன் சிந்திக்கவே இல்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் ஒருத்தர் வந்து சிந்திக்கிறார். யாருக்குரியவைகளை? தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறார். என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகாடுவது. ஏதேன் தோட்டத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை, கெத்செமனே தோட்டத்தின் மூலமாகவே நமக்கு என்ன பண்ணினது, ரட்சிப்பு உண்டானது. ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த பாவம் கெத்செமனே தோட்டத்தில் அது நம்மை விட்டு அகற்றப்பட்டது. எதனால? ஒன்னே ஒன்றுதான். ரோமர்ல சொல்றாரு, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே என்றார். யாருடைய கீழ்ப்படிதலினாலே? ஒரே ஒருத்தர் கீழ்ப்படிந்தார், அதாவது தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால எல்லாரும் நீதிமான்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டார்கள். தோட்டத்தில் அப்படி இல்லை. ஏதேன் தோட்டத்தில் ஒருவன் கீழ்ப்படியாமல் போனான், அதனால் எல்லாருமே பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். சரி, இது பேசும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை என்றார். சரி, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது என்றால் என்ன? அதுதான் அடுத்த வார்த்தையை இயேசு பேசுறார். என்னது? 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை நோக்கி? நல்லா கவனிக்கணும். யாரை நோக்கி? சீஷர்கள். இயேசுவை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் நிறைய பேர். இயேசுவின் இடத்துல இருந்து வெறும் சுகத்தையும் வெறும் சில நல்ல அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் அநேகர். இப்படிலாம் இருந்த கூட்டம், அவர்கிட்ட வந்த கூட்டம் எல்லாமே அவரை ஏற்றுக்கொண்ட கூட்டம் அல்ல, அவரிடத்திலிருந்து எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்த ஒரு கூட்டம். அதே போலதான் இன்னைக்கு இருக்கிற கிரௌடும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளலாம், ஹலோ சபைகளில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு இயேசுவை முழுமையாக அல்ல, இயேசுவிடத்திலிருந்து எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு அவருக்கும் அவங்களுக்குமான உறவு என்ன பண்ணிடுது, முடிஞ்சு போயிடுது. 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்குறாரு. சுகம் கொடுத்ததோடு சரி, 9 பேர் என்ன பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவருக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் திரும்பி வரான். ஏசு அந்த கேள்வி கேட்கிறார், உன் கூட இருந்த மிச்சம் 9 பேர் அவங்க என் கூட இருக்க விரும்பலையா? வெறும் நான் கொடுக்குற சுகம் மட்டும்தான் அவங்களுக்கு வேணுமா? நான் தேவையில்லையா அவங்களுக்கு? குஷ்டரோகத்தை விட பெரிய நோயில் இந்த உலகத்தில் இருக்குது. முக்கியமாக பாவம்ன்ற ஒரு பெரிய நோய் இருக்குது. இந்த பாவம் தான் எல்லா விதமான தீமைகளையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. இது எப்படி அகற்ற போகிறாங்க அவங்க? வெறும் குஷ்டரோகத்திலிருந்து மட்டும் சுகம் வாங்கிட்டு போயிட்டா போதுமா? நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த ஆண்டவர் எனக்கு குழந்தை மட்டும் கொடுத்துட்டா, குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுத்துட்டா போதும், ஒரு கல்யாணத்தை மட்டும் செஞ்சு வச்சுட்டாருன்னா போதும்ன்றாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் கூட கிடைக்கப்படுகிறவங்களுக்கு காரியங்கள். அதை விட மேன்மையானது இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார். அதை பெறாமல் போகிறது தான் இருக்கிறதே பரிதாபமான நிலை. அப்போ இந்த இடத்துல அவர் அதுதான் சொல்றார், தம்முடைய சீஷர்களுக்கு. யாருக்கு சொன்னார் இதை? வேடிக்கை பார்த்த ஆட்களுக்கு இல்லை, அல்லது ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள போலான்ற அந்த ஆட்களுக்கு இல்லை. சீஷர்கள் என்றால் அவரோடு கூட பாடுபடவும், அவருக்காக சாட்சியாக நிற்கவும், உலகம் முழுவதும் அவருக்கு சாட்சியாக இருக்கவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவின் வழியிலே பின்பற்றி வருவோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு வந்தவர்கள். இயேசு மட்டுமே தன்னுடைய வாழ்வாதாரம் என்று வந்தவர்கள். ஒரு இடத்துல பேதுரு அப்படியே சொல்றார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தில் உண்மை நாங்கள் பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டார். எல்லாவற்றையும் எதையும் நாங்கள் நம்பல. உலகத்தில் நாங்கள் நம்புறதுக்கு 1000 இருக்குது. 1000 மக்கள் அப்படி தான் நம்புறாங்க, எதையும் நம்பிட்டு போறான் மனுஷன். ஆனால் நாங்கள் எதையுமே நம்பாமல் உண்மையை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்பியிருந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்தவங்க அவங்க சீஷர்கள்லாம். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக இருந்தால் தான் அடுத்த கட்டம் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், அதை நீங்கள் செய்ய முடியும். என்ன வார்த்தை அது? தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், என்ன பற்ற விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, யாரை வெறுத்து? அவன்
தன்னைத்தான்ன்றது பாருங்க அந்த சுயநலத்தை குறிக்குது அது இல்லையா, செல்ஃபிஷ்னஸ். அவனுக்குள்ள அவன் தான் சொல்கிறான், அவனை மேன்மையாக எண்ணக்கூடிய, அவனை உயர்வாக எண்ணக்கூடிய, அல்லது அவனுக்கு போதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில். அவர் சொல்கிறாரு அதையெல்லாம் வெறுத்து, அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ண கடவன், அவன் பின்பற்ற கடவன். இன்னைக்கு இங்கே தான் பிரச்சனை. ரட்சிப்புனா என்ன? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? என்னை நான் வெறுத்து, என் சுயநலத்தை, என்னுடைய அறிவை, என்னுடைய ஞானத்தை, எனக்குள்ளே தோன்றுகிற மேன்மையாக எண்ணுகிற காரியங்களை நான் வெறுத்து கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் பண்ண போறேன், நான் பின்பற்றி வரப்போகிறேன். எதை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரப்போகிறேன்? நான் கிறிஸ்துவின் சிலுவையை. அப்படின்னா அர்த்தம், அவர் சிலுவையிலே என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ, சிலுவையில் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார், சிலுவையில் என்னுடைய கிருபாதார வழியாக அவர் மாறி இருக்கிறார், சிலுவையில் என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் எனக்காக துக்கம் அடைந்தார், சிலுவையில் அவர் பாடைந்தார். இது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொள்ளுவேன். சிலுவையில் அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு என்னுடையது, சிலுவையில் அவர் ஏற்படுத்தின சுகம் என்னுடையது, சிலுவையில் அவர் ஏற்படுத்தின நன்மைகள் என்னுடையது. அதான் சிலுவையை சுமக்கிறதுனா. பேசுறது புரியுதுங்களா? சிலுவையை சுமக்கிறதுனா கஷ்டத்தை சுமக்கிறது இல்லை. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து ஆயிடுவீங்க. அப்ப நீங்க ரட்சகரா, நீங்க மீட்பரா? உங்க கஷ்டம் யாருக்கு என்ன விடுதலை தரப்போகுது? ஒரு விடுதலையும் உங்களுக்கு தராது. உங்க கஷ்டம் முதல்ல எதனால வந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு அப்படியே சொல்றார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன்னுடைய இச்சையின்படி இழுப்புண்டு தன்னுடைய சுயநலத்தினால தான் என்ன பண்ணப்படுகிறான், அவன் சோதிக்கப்படுகிறான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சோதிக்கப்படுகிற எவனும் நான் யாரால் சோதிக்கப்படுகிறேன், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று வசனம் தெரியாத முட்டாள்தனமான விசுவாசிகள் பேசுகிறது போல நம்ம பண்ணக்கூடாது, சிந்திக்கவும் பேசவும் கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா, சிந்திச்சிங்கன்னா உண்மையான விடுதலை ஆகக்கூடிய வழி தெரியாமல் உங்களுக்கு போயிடும். ஏன்னா ஆண்டவர் தான் அனுமதிச்சான்னு உட்காந்துருப்பீங்க. நீங்கள் பிரச்சனை உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதான் வழி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியும், உங்களால் தேட முடியும், நம்பிக்கை அவர் மேலே வைக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அங்கே ஆரம்பிக்கிற வார்த்தை தான், நீங்கள் சீஷனாக இருந்தால் உங்களை நீங்களே வெறுத்து என் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன்றார். எதை சுமந்து கொண்டு வர கடவன்? சிலுவையை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, 25 பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். எதை ரட்சிக்க விரும்புகிறவன்? சிலுவை எடுக்காத மக்கள் எதை விரும்புகிறார்கள்? தங்களுடைய ஜீவன் அல்லது தங்களுடைய உயிர், அல்லது தங்களுடைய உயிரில் இந்த வாழ்க்கையில் எது மேன்மையாக இருக்குதோ, சிலுவையை தவிர்த்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருக்கிற மேன்மையாக எது இருக்கிறதோ அதை மேன்மையாக எண்ணுகிறவர்கள். அதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன பண்ணுவான்? அவன் இழந்து எதை இழந்து போவான்? சிலுவையில் அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பு இழந்து போவான், சிலுவையில் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுகத்தை இழந்து போவான், சிலுவையில் அவர் ஏற்படுத்தியிருக்கிற மீட்பை அவன் இழந்து போவான், சிலுவையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய வாழ்வை இழந்து போவான். தன்னுடைய ஜீவனை அல்லது தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழுகிற மனிதன், தன்னுடைய உலக அடையாளங்களை கலைந்து போட விரும்பாத ஒரு மனிதன், அவன் சிலுவையை சுமப்பதும் இல்லை, அவன் சிலுவை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. பேசுறது புரியுதுங்களா இன்னைக்கு? அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, சிலுவையை சுமக்கிறதுனா என்னது? தன்னைத்தான் அல்லது தன்னுடைய அடையாளத்தை என்ன பண்ணுகிறவன் அவன் வெறுத்து இயேசுவின் அடையாளத்தை தற்போது அணிந்து கொண்டிருக்கிறவன். அதனால தான் பிற்காலத்தில் இதே பவுல் பேசுறாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னா, யூ கேன் see in my life Christ. என் வாழ்க்கையில் யாரை பார்க்க முடியும்? கிறிஸ்துவை பார்க்க முடியும். என்னுடைய குணாதிசயத்தில், என்னுடைய சுவாபத்தில், என்னுடைய பேச்சில், என்னுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் யாரை பார்க்க முடியும்? நீங்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோம். யாரை சுமந்து திரிகிறோம்? நாங்கள் கிறிஸ்துவை சுமந்து திரிகிறோம். நாங்கள் அப்ப சீஷர்களுடைய வேலை என்ன? கிறிஸ்துவை சுமந்து திரிவது. யாரை சுமந்து திரிவது? சும்மா ஆண்டவரை பயன்படுத்திக்கிறது அல்ல, ஆண்டவர் பேரை யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லை, சும்மா யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருவது. அல்லதான் சொல்ற, தன் ஜீவனை இழக்க விரும்பாதவன், ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன பண்ணுவான்? அவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணுவான்? கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்ட்டார். அவர் என்ன சொல்றாரு? உலகம் முழுவதும் மனுஷன் என்னுடைய உதவி இல்லாமல் கூட என்ன பண்ணிடலாம்? ஆதாயம் படுத்திடலாம். ஏன்னா இந்த உலகத்தை அவனுக்குன்னு நான் கொடுத்துருக்குறேன்.
அவன் நினைக்கலாம், நான் உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டு ஆதாயம் படுத்தி விட்டேன், எல்லாமே என் காலு கீழே தான் இருக்குது. ஒரு காலத்தில் பணம் இல்லாமல் இருந்து இப்போ கோடி கோடியாக இருக்குது. ஒரு காலத்தில் சுகம் இல்லாமல் இருந்து இப்போ சுகம் என் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் படிப்பு இல்லாமல் இருந்து இப்போ என்கிட்ட படிப்பு இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு அறிவே இல்லை, இப்போ என்கிட்ட எக்கச்சக்கமாக அறிவு இருக்குது அப்படின்னு உலகத்தையே அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த இயேசு இங்கே சொல்கிற வார்த்தை, தன் ஆத்துமாவை இழந்து இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதுனால அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. சிலுவையில் நான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிற எதையும் அவன் சுமக்காம, தன் சிலுவையை அவன் சுமக்காம, வெறும் இந்த உலகத்துக்குரிய பணத்தையும் உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளையும் செல்வத்தையும் தனக்கு பெரிய பெருமையாய் நினைக்கக்கூடிய காரியத்தை மட்டும் சுமந்து திரிகிறான் என்றால், அவன் நான் சிலுவையில் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்ததை அவன் சுமக்க வேண்டிய சிலுவையிற்குரிய மேன்மை அவன் இழந்து போவான். எவ்வளோ பேர் உண்மை பாருங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக பட்டவர்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வெளிப்படையாக தெரியுது பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி மறைமுகமா அங்கேயும் இங்கேயும் ஒரு இடத்துல இங்கே அங்கேயும் இருந்த ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட போதகர் அரெஸ்ட் பண்ண உடனே நேற்று நைட்டு கூட பார்த்தேன், அவங்களும் உலக பிரகாரமான ஆட்கள், ரட்சிக்கப்படாதவங்க பாருங்க, அவங்க பேசுகிறாங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளே நடக்கிற சண்டை இது ஜாதி மோதல் அப்படின்றாங்க. என்ன மோதல் இது? நான் ரொம்ப வருஷமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் போதகர்களுக்குள்ளே இருக்கிறது என்ன மோதல்? அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஏன் ஊர் ஆளாக இருந்தால், ஏன் ஜாதி ஆளாக இருந்தால் அவன் வளரட்டும் இந்த இடத்துல, இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அவன் வளர கூடாது. பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? அவன் எத்தனை பாட்டு ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்கட்டும், அவன் மேலே என்ன அபிஷேகம் ஒன்றா இருக்கட்டும், அவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக ஒன்றா இருக்கட்டும், அவன் கதையை ஒரு நிமிஷத்தில் நாங்கள் முடிப்போம். சரி, அவர் மட்டும்தான் அந்த ஆள் மட்டும்தான் இருக்கிறான். அப்போ தான் அவன் பின்பற்றி வருகிற லட்சக்கணக்கான மக்கள். இன்னைக்கு காலைல கூட ஒரு அட்வொகேட் பேசுகிறாரு, அவரோட தான் சொல்கிறார், எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறீங்க கிறிஸ்தவங்க, உங்களெல்லாம் ரொம்ப மேன்மையாக நாங்களாம் நினச்சோம், இப்போ தான் உங்களுடைய ஒரிஜினல் சுயரூபம் தெரியுது. என்ன சுயரூபத்தை சொல்கிறாரு? ஒருத்தனும் தன்னைத்தானே என்ன பண்ணவில்லை, வெறுக்கவே இல்லை. எல்லாம் உபவாசத்து கூட்டத்துக்கு, கூடாரத்துக்கு அழைக்கிறாருக்கு, விடுவிக்கிறாருக்கெல்லாம் போயிடுறான். போயிட்டு அவனாகவே என்ன பண்ணுறான், இருக்கிறான். அவன் இந்த உலகத்தை தான் சுமக்கிறானே தவிர தன்னைத்தான் வெறுத்து இயேசு சிலுவையிலே சுமந்த ரட்சிப்பை என்ன பண்ணவே அவன் சுமக்கவே இல்லை. அதனால தான் பகிரங்கமாக இன்னைக்கு பேர்லாம் வைக்கிறான் பாருங்க. ஜோசப் நாடார்னே வைக்கிறான். ஹலோ, இன்னும் நாடார்னே வைக்கிறான், அவன் பகிரங்கமாக வைக்கிறான். ரொம்ப நாளாக இருக்குது, இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக இருக்குது. அந்த தம்மா தொண்டு மனுஷன் அந்த ஆளை எதிர்த்து வீடியோ போடுறது, பேசுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, மொத்த பேர் யாருன்னா அவனை பற்றி என்னன்னே தெரியாது அவங்களுக்குலாம். ஏதோ பாட்டு பாடுறது தெரியும், அவ்வளோதான். எதிர்த்து பேசுகிறாள்லாம் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனில் யார் அப்படின்னு பார்த்தா, தன்னைத்தான் வெறுக்காத ஜாதி அடையாளத்தோடு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், அவனை எதிர்க்கிறான். சரி, எதுக்கு எதிர்க்கிறீங்க? நான் ஒரு ஆளுக்கிட்ட கேட்டேன், எதுக்கு எதிர்க்கிறீங்க அவனை? ஃபேஸ்புக்கில் கேட்டேன், எதுக்கு இப்போ எதிர்க்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கும் அவனுக்கும்? முன்ன பின்ன அவன் சபைக்கு போயிருக்கிறியா, அவனை பார்த்துருக்கிறியா, பழகிறியா? எனக்கு தெரியாது. நான் ஒருத்தரை பின்பற்றுறேன், அவரை ஒரு வாட்டி அசிங்கமாக திட்டான். அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார், அங்கே பேசி விட்டார். ஏன்னா அந்த ஆள் அது மாதிரி திட்டு வாங்க வேண்டிய ஆள் தான். வயசு தான் பெருசாச்சு தவிர புத்தி கொஞ்சம் கூட கிடையாது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது பாருங்கள். அவர் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கிறார். அந்த ஆள் பேர் சத்தியம் வேறு, அந்த தொலைக்காட்சி பேர் வேறு. ஆனால் பேசுறது மொத்தம் ஜாதி வெறி. மொத்தம் என்னது? ஜாதி வெறி. புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாளில் கூட பேச வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஏமாந்து போயிடுவார். சிலுவை பாட்டு பாடுறாரு, பெருசாக கூட்டம் சேருது. அவர் பண்ணுறது எல்லாம் துருபதேசம், பண்ணுற ஜபங்கள் எல்லாம் மோசமான ஜபங்கள். அது எதுவுமே ஜபமே வசனத்தின்படி ஜபமே கிடையாது. குறை சொல்கிறதுக்காக இல்லை, ஏமாந்து போயிடாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். அவரை ஆதரிக்கிற அல்லது அவரை எதிர்த்துட்டா போகிறோம். யூடியூப்பில் அதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருக்கு, ரத்த வெறி கூட்டம் மாதிரி ஒன்று இருக்குதாங்க. அப்படியே பாயிரானுங்க பாருங்க. அவர் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே பாஞ்சு ஓடியாரானுங்க அத்தனை பேரும். யார்? மொத்த பேரும் அவங்க ஆள். அவர் நாடாரு, இவங்க எல்லாருமே யார்? இதுக்கா இயேசு கிறிஸ்து நாடாருக்கா வந்தார்? நான் கேட்டேன். எவ்வளோ கொடூரமான ஒரு புத்தி பாருங்க, கொடூரமான எண்ணம். ஆனால் இவங்களாம் குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க. அதான் சொல்ல வரேன் நான். குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க, ஈஸ்டர் கொண்டாடுவாங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தான்வாங்க. இருக்கிறதுலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவனவன் தன்னை தான் வெறுத்த தன் சிலுவையை சுமக்காதவன் தான் மிகப்பெரிய பாவியே.
இயேசு கிறிஸ்துவோட 2 பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க இல்லையா? அதில் நீங்கள் ஒருத்தனை பார்க்கலாம், அவன் சிலுவை அங்கேயே தூக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தன் தூக்கவே ஆயத்தமாக இல்லை, அவன் நிந்திக்க ஆரம்பித்தான். தூக்க ஆரம்பித்தவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியிலே இருப்பாய். ஹலோ, எங்கே இருப்பாய் நீ என்னோடு கூட பரதேசியிலே? தூக்காத ஆள் பார்த்து சொல்கிறாரு, அது எதுவும் வேலை என்ன பண்ணும், தானாக என்ன பண்ணும், நடக்கும், அக்கிரமம் நடக்கும், நரகத்துக்கு தான் நீ போவ. இதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் சபைக்கு வந்தோம், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆவிக்குரிய வசனம் தெரியுது, அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. அதான் பலமுறை சொல்லுவேன், நம்மளை விட பிசாசுக்கு எல்லா வசனமும் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நம்மளை விட நன்றாக ஆராதிக்கக்கூடியவன், அது தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் அவன் அப்படி தான் உருவாக்கப்பட்டான். ஆராதிக்க முடியாத உருவாக்கப்பட்ட கேருப்னு வசனம் சொல்லுது அவனை. ஸோ இஸ் த பெஸ்ட் வர்ஷிப் லீடர். புரியுதுங்களா உங்களுக்கு? he was the best preacher too. முதல் பிரசங்கியார் யார்? வேதத்தின் முதலாவது பிரசங்கியார் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீங்கள் சொல்லலாம், இல்லை மனுஷங்கிட்ட முதல்ல பிரசங்கம் பண்ணவர் இயேசு தான். 2வது பிரசங்கம் பண்ணது யாரு? பிசாசு தான். 2வது பிரசங்கம் யாருங்க? அவர் முதல்ல பிரசங்கம் பண்ணிட்டு போனதை எதிர்த்து இவன் ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டான், உள்ளே வந்து பண்ணிட்டு போயிட்டான். மனுஷன் யார் பேச்சை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். சர்பத்தின் பேச்சை கேட்கறதுக்கு தான் மனுஷங்களுக்கு இஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிர்வாணிகளாக மாறுறது, அசிங்க படுறது. அதனால தான் நீங்களாம் பாருங்கள், வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய இந்த உலகத்தில். உங்களுடைய உலகத்தின் அடையாளம் என்ன? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஜாதி, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஊர், உங்களுடைய நேரம், உங்களுடைய கலாச்சாரம், இது எல்லாவற்றையும் வெறுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு புது கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ரட்சிப்பு என்கிற கலாச்சாரம், மீட்பு என்கிற கலாச்சாரம், விடுதலை என்கிற ஒரு கலாச்சாரம். இதை சுமந்து கொண்டு பின்பற்றி வருகிறவனே இயேசுவுக்கு யாராயிருக்கிறான்? சீஷனாய் இருக்கிறான். யாராயிருக்கிறான்? அவனே சீஷனாய் இருக்கிறான். நம்புறீங்களா நீங்க அதை? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26ல இருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து பாருங்க. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது, யாரை கொண்டு போகிற போது? இயேசுவை சிலுவையில் கொண்டு போறாங்க பாருங்க. சிலுவை சுமக்க வச்சு கொண்டு போறாங்க. இங்க தான் சொல்றாரு, இயேசுவை அவர்கள் சிலுவையிலே கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற, அதாவது சீரேனை ஊரனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அதை அவன் மேல் என்ன பண்ணினார்கள்? வைத்தார்கள். திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்கு புலம்பி எழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சரி, இந்த சம்பவம் என்ன? இயேசு சிலுவை சுமந்து போகும்போது அங்கு சீரேனே ஊராகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. இயேசுவால ஒரு கட்டத்தில் சுமக்க முடியாமல் முற்றிலுமாய் பலன் இழக்கிற ஒரு நேரம், கீழே தள்ளாடி விடும் பொழுது. ஆனால் இப்போ கபாலஸ்தலம் வரைக்கும் தூக்கிட்டு போனோம். அது ஒரு மலை, அது மலை உச்சிக்கு அந்த சிலுவையை தூக்கிட்டு போனோம். அதுக்கு உதவி செய்வதற்கு இந்த சீரேன ஊரனாகிய சீமோனை கூப்பிட்டு இயேசு சுமந்து கொண்டு போன சிலுவை என்ன பண்ண, நீயும் கொஞ்ச நேரம் சுமந்து வாழ்றார். ஒரு ரெஸ்ட் டைம் மாதிரி அவருக்கு. அந்த ரெஸ்ட் டைம்ல இயேசு அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு சில விஷயங்களை பேசுறாரு. அதுதான் மிக முக்கியமான காரியங்கள், சில ரொம்ப முக்கியமான காரியங்கள். சிலுவையை சுமந்து கொண்டு வாழ்றதுக்குரிய விளக்கம் அங்கே தான் வருது. அந்த ஸ்திரீகள் பாருங்க, அழுது புலம்புறாங்க. ஐயோ, இவ்வளோ நல்ல மனுஷன் இவ்வளோ பெரிய பாடுகளா, இவ்வளோ அற்புதங்களை செஞ்சார், இவ்வளோ நன்மைகளை செய்தார், இந்த மதவாதிகளெல்லாம் கண்டித்தார், அவருடைய பழமை வாதங்களெல்லாம் ஒழித்தார், புதுமையான காரியங்களை கொண்டு வந்தார் ஜனங்களுக்குள்ள,
மன்னிப்புனா என்ன, இரக்கம்னா என்ன, அன்புனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, இது எல்லாவற்றையும் சபையில் என்ன பண்ணினார், அவர் கற்று கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒருவரை இவ்வளோ அவமானப்படுத்தி, இவ்வளோ கொடூரமாக அவரை தாக்கி, இவ்வளோ மோசமான நிலையில் அவர் நடத்தி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு புலம்பி எழும்போது இயேசு அவளுக்கு கொடுத்த பதிலை கவனிங்க. என்ன பதிலை கொடுக்குறாரு? 27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்கு புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், யாருக்காக அழாமல்? எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹலோ, ஏனென்றால் இதை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சிலுவையை சுமப்பதற்கும், இந்த பாடுபடுவதற்கும், ரத்தத்தை சிந்துவதற்கும், இந்த கோர பாடுகளை படுவதற்கும் தான் மீட்பராகிய ரட்சகராகிய இயேசு நான் வந்திருக்கிறேன், சிலுவையை சுமக்கிறேன். ஆனால் இதை சுமப்பதற்கு இவ்வளவு பெரிய கொடூரமான இந்த நிலைக்கு காரணமானவர்கள் யாரு? உங்க புருஷங்க தான். காரணம் யாரு? உங்க சந்ததிகள் தான். இந்த பாவங்கள் எல்லாம் உங்கள் மீதும் உங்கள் சந்ததிகள் மீதும் வரக்கூடியவைகள். அதனால தான் பாருங்க, இந்த பாம் சண்டையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எருசலேமே இன்றைக்காவது நீ மனம் திரும்பினால் எப்படி இருக்கும்? நலமா இருக்கும்னு இயேசு சொன்னார். அதை பார்த்து கண்ணீர் விட்டாரு. ஏன்னா பல தீர்க்கதரிசிகளையும் நீ கொலை பண்ணியிருக்கிற, ஆனா இப்ப உச்சகட்டமா போய் தேவகுமாரனையே கொலை செய்ய துணிஞ்சிட்டே பண்ணி, அதனால இந்த நாளில் ஆகிலும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். எதை அறிந்தால்? ரட்சிப்புக்கு ஏற்றவைகள். நீ ரட்சிக்கப்படுவதற்கு, நீ மனம் திரும்புவதற்கு, நீ தேவனிடத்தில் திரும்புவதற்கான வழி என்னது என்பதை நீ அறிந்து கொண்டால் அது உனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? நலமானதா இருக்கும். சும்மா இந்த ஒப்பாரி வைக்கிற வேலைலாம் வேண்டாம், சும்மா இந்த கண்ணீர் விடுற வேலைலாம் வேண்டாம். நீ அழ வேண்டியது உன்னுடைய ரட்சிப்புக்காக, நீ கண்ணீர் சிந்த வேண்டியது யாருடைய ரட்சிப்புக்காக? உன்னுடைய ரட்சிப்புக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவும். யாருடைய ரட்சிப்புக்காக? உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் தான் நீ அழ வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் ஆண்டவரே உலகத்தை ரட்சியும், காஞ்சிபுரத்தை ரட்சியும், புருஷன் சபையில் இல்லை. ஹலோ, ஒரு நாள் எங்கள் அப்பா அப்படி தான் கேட்டார் பாருங்க. இன்னொரு சபைக்கு போயிட்டு ஒரு அம்மா அப்படி ஹேண்ட்பேக் மாட்டு விறுவிறுன்னு வருது. வெளியே நானும் எங்கள் அப்பாவும் நின்றுட்டு இருந்தோம். நம்ம எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு. பாஸ்டர் உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வரேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்படியாம்மா, என்னம்மா ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாருக்காகவும் ஜெபம், உங்கள் ஊழியத்துக்கு கூட ஜெபம் பண்ணோம் பாஸ்டர் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார். குறிப்பாக எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அது அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த டைம் பீரியட் முக்கியமான ஜெப குறிப்பாக தான் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சமாதானம் உண்டாகணும், அவங்களாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதில் பல பேர் யூதர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசுவை புறக்கணிக்கிறாங்களாம். சரி, உங்கள் புருஷன் எங்க அப்படின்னு கேட்டேன். புருஷன் எங்க? அவர் சர்ச்சுக்கெலாம் வராரா? அவர் வரலையே உபவாச ஜெபத்துக்கு? அந்த மாதிரி அவருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன் பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு எல்லாம் அவர் என்ன பண்ணட்டும். ஆமாம், ஏன்னா நீ இந்த மாதிரி நீ பாலிஸ்தானம் போயிட்டல, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற புருஷன் என்ன பண்ணணும்? அவர் தான் பார்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. நான் ஒரு பாட்டு பாடணும்ல, இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடும் வேகம். அவர் முன்னாடி போயிட்டு இருக்கிறார், நம்ம வேகமாக போய் அவரோட சேர்ந்து போகுன்றது அந்த பாட்டோட அடையாளம், அர்த்தம். இவங்க ஆக்சுவலாக ரியாலிட்டி எப்படி வந்துட்டாங்கன்னா, அவரை முந்திக்கிட்டு இவங்க பாட்டு எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கையில். அது மாதிரி தான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னா, யாருக்காக அழுதுட்டு உட்காந்துருக்குற நீ? பாலஸ்தீனுக்காகவும் அமெரிக்கா. உனக்கு ஏன் அந்த வேலை? ஹலோ, உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் நிலை என்ன? உன்னுடைய ரட்சிப்பின் நிலை என்ன? உன் ஆவிக்குரிய நிலை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நிலை என்ன? தேவன் மேல, தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற தாகம் என்ன? இதெல்லாம் பற்றி யோசிக்கிறியா? கிடையாது. அதனால தான் சொல்றாரு, இந்த என்னை பார்த்து அழுகிற வேலைலாம் வேணாம். நான் ஏன் சிலுவையை சுமந்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். நீங்க உங்க சிலுவையை சுமக்கிறபடியே பாருங்க. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் அழுங்கள். அதான் உன்னை நீயே வெறுத்து தன் சிலுவையை என்ன பண்ணுங்கள்? தோளில் சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள். நான் முன்னாடி போறேன், நீங்க என்ன பண்ணுங்க? பின்னாடியே வாங்க. இதான் அவர் சொன்னது. அவரு சிலுவை சுமந்து கொண்டு வானாதான்.
எனக்காக அழறது இதெல்லாம் என்ன பண்ணுது? வேணாம். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஏற்றவைகளை நீங்கள் பாருங்க சொல்லிட்டு இன்னும் சில காரியங்கள் என்ன பண்றாங்க சொல்றாரு. என்ன வார்த்தை அது? இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் 29 இதோ மலடிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் அந்த வார்த்தை தான் அற்புதமானது பாருங்க. மலடிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று பொதுவாக அந்த காலத்தில் மலடிகளை சாபத்துக்கு அடையாளமாக அல்லது கடவுளே உன்னை சபிச்சுட்டாரு, கடவுளே உன்னை கர்ப்பத்தை அடைச்சி போட்டுட்டாரு, கடவுளால் சபிக்கப்பட்ட மனுஷி இவ அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது பாருங்க. இயேசு இப்படி சொல்றாரு, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், அதுக்கப்புறம் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கூடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவையே ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணுவா? குழந்தையாக பெற்று எடுப்பா, ரட்சிப்பை ஏற்படுத்துவாள். She will bring the savior in his life. மரியாள் மட்டும்தான் இயேசுவை பெற்றெடுத்தான்றது கிடையாது. இதனோட இடத்துல அப்படியே சொல்றாரு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்களும் ரட்சிக்கப்படும் போது யாரை பெற்றெடுக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவையே உங்கள் உள்ளத்திலிருந்து அவர் என்ன பண்ணுகிறீர்கள்? கொண்டு வருகிறீர்கள். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதனால பாக்கியவதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் என்ன பண்ணும்? வரும். என்ன நாள் வரும்? பாக்கியவதிகள் என்று. அந்த நாளில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். we are blessed. பாக்கியவதிகள் என்றால் பாக்கியம்னா பிளஸ்டுன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் வரும் என்று சொன்னார். அதுக்காக தான் சிலுவையை சுமக்கிறேன், அதுக்காக தான் உங்களையும் சிலுவையை சுமக்க சொல்லுகிறேன், அதுக்காக தான் சீரேனை சீமோனும் நம்ம சிலுவையை சுமந்தான். சரி, இப்போ நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். சிலுவையை சுமப்பது என்றால் என்னன்ற கூடிய விளக்கத்தை ஒரே ஒரு வசனத்திலே பார்த்துடலாம் பாருங்க. எடுத்துக்கொள்ளும் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். நீங்கள் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன? அது எப்படி சுமக்கிறது பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 முதல் 30வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 முதல் 30வது வசனம் வரைக்கும். மத்தேயு 11:28 இருந்து. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? என்ன சுமப்பவர்களே? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். ஆங்கிலத்தில் இப்படியே வருது, ஆம்பிளிஃபைட் பைபிள் படிக்கிறேன் பாருங்க. Come to me all who are weary and heavily burdened by religious rituals that provided no peace, and I will give you rest, refreshing your souls with salvation. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இது முதல்ல கவனிப்போம். இயேசு யாருக்கு சொன்னார் இந்த வார்த்தையை? யார் பாரம் சுமக்கிறதா சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? யார் திரும்ப அதிகமான பாரத்தை இன்னைக்கு உலகத்தில் சுமப்பது தெரியுமா உங்களுக்கு? அதை மூட்டை தூக்குறவங்க கூட கிடையாது, ஏழையா இருக்கவங்க கூட கிடையாது, கூலி வேலை செய்யறவங்க கூட அவ்வளோ பாரத்தை சுமக்கிறது இல்லை. உலகத்தில் அதிகமான பாரத்தை சுமக்கிறவன் யார் தெரியுமா? ஆங்கில வேதாகம் இப்படியே சொல்லியிருக்குது அழகா. And I will give you rest by religious rituals that provided no peace. ஆங்கில heavily burden ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதுக்கு பிராக்கெட்ல கொடுக்குறாங்க. என்ன வார்த்தை அது? by religious rituals that provided no peace. எது மிகவும் பாரமான ஒன்றா இந்த உலகத்தில்? இந்த மத சம்பிரதாயம் அல்லது மத சடங்குகள் கொடுக்கக்கூடிய அந்த சடங்குகளை செய்வது, அந்த சடங்குகளின்படி வாழ்வது, அந்த மதத்தின் அடிப்படையிலே வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் உலகத்தின் மிகவும் பாரமான ஒரு வாழ்க்கை. உலகத்தின் மிகவும் ஒரு பாரமான ஒரு வாழ்க்கை என்னன்னா மத சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதுதான். எது செய்வதுதான்? மத சம்பிரதாயங்களை சடங்குகளை செய்வதுதான். doing the rituals of the religion, that is heavily burden இருக்குது. உலகத்தின் மிகப்பெரிய பாரமே அதுதான். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் போய் பார்த்துட்டீங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு எதை தான் கொண்டு வரும்? உங்களுக்கு அதிகமான பாரத்தை தான் சுமக்க நேரிடும், அதிகமான பாரத்தை தான் கொண்டு வரும். சரி, இதில் என்ன பிரச்சனைனா அது தூக்கி தூக்கி பழக்கப்பட்டதுனால நிறைய பேருக்கு அது என்னவா தெரியறதே இல்லை,
பாரமா தெரியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மரத்து போயிருக்குது. மதத்தை தூக்கி தூக்கி சுமந்து என்ன ஆயிடுச்சு, அது மரத்து போயிடுச்சு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? மரத்து போயிடுச்சு. அது எல்லாமே மத சடங்காச்சாரங்களையும் மத சம்பிரதாயம், நான் சொல்றது கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுகிறேன், மற்ற மதத்தை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன் ரிலிஜியன். கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்துவம் என்பது அது மார்க்கம். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவுல வாழ சொன்னா, கிறிஸ்துவ சடங்காச்சாரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் வாழ்வது என்பது மிகப்பெரிய பாரமான வாழ்க்கை. சரி, இப்படி புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இந்த பாரமான வேலையை செய்கிற ஆட்களை பாருங்க. பாரமான வேலை செய்கிற ஆட்களை உங்களுக்கு உங்க வேலைக்கே வர, நான் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப வேலை ரொம்ப கடினமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, முடியாத அளவுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னா, அன்னைக்கு நிச்சயமாக உங்களை சந்திக்கிறவங்க, உங்களை பார்க்குறவங்க, அல்லது நீங்கள் அவங்கள பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ரொம்ப சமாதானமாக பேசுவீங்களா? ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்களா? அந்த வேலையில் ஏற்பட்ட பாரத்தை யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க? கொப்பளிப்பீங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வெறி தீர்த்திருவீங்க எல்லாத்தையும். அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்லுவீங்க, எல்லாம் இந்த வேலை ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷரில் என்ன பண்ணுற, வேறு வழி இல்லாமல் அப்படி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்வீங்க நீங்கள். அதே தான் இந்த மதத்துலேயும் பல மத சம்பிரதாயத்தை பின்பற்றி வரக்கூடிய கிறிஸ்தவ மக்கள், அவங்க ஏன் இவ்வளோ கொலை வெறியில் இருக்கிறாங்க? அவங்ககிட்ட ஏன் அன்பு இல்லை? அவங்ககிட்ட ஏன் நிதானம் இல்லை? அவங்ககிட்ட ஏன் சமாதானம் இல்லை? அவங்ககிட்ட ஏன் பொறுமை இல்லைன்னா, அவங்கெல்லாம் மதத்தில் இருக்கிறாங்க. அந்த மதம் அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷரை உள்ளே கொடுத்து அவங்களால எந்த அன்பையும், எந்த நிதானத்தையும், எந்த பொறுமையும், எந்த தாழ்மையும் என்ன பண்ண முடியல, அவங்கள காண்பிக்கவே முடியல. எப்பவுமே எரிச்சல், எப்பவுமே கோபம், எப்பவுமே யாருமே சரியில்லை. இதுதான் அவங்களுடைய கோட்பாடாக வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் மேலே எரிஞ்செறிஞ்சு விழருது. ஆனால் நம்மளே பார்ப்போம், என்னங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் ஜபம் தபோன்னு இருக்கிறீங்க, இவ்வளோ அப்படி இருக்கிறீங்க, பொறுமையே இல்லையா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஆமாம், கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னா, இல்லை அந்த வைராக்கியம் வேற. இது வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன பண்ணுற, கொதறி எடுக்கிற. புருஷனை பார்த்தாலும் கொதற, மனைவியை பார்த்தாலும் கொதற, பிள்ளைகளை பார்த்தாலும் கொதற, யாரை பார்த்தாலும் விட்டு வைக்கிறது இல்லை. எப்பவுமே ஒரு டென்ஷன் லைஃப்லேயே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதி என்பதே இருப்பது இல்லை. காரணம் என்ன? இங்கே அவர் சொல்கிறதான், வருத்தப்பட்டு பாரத்தை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்போ அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்கன்னா வேற கதை. கடவுள் நம்பிக்கை உண்டு, வேதாகமம் இருக்கிறது, சபை இருக்கிறது, பிரசங்களை கேட்குறாங்க, பாடல்களை பாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகும் இன்னும் வருத்தம், பாரம் எனக்குள்ள சுமையாக இருக்குது. அந்த சுமையை வெளிப்படுத்த முடியாததுனால தான் நான் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எனக்குள்ள சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு விதமான எரிச்சலோடவே எப்பவுமே என்ன பண்ணுறேன், நான் வாழறேன்னு சொல்கிற ஆட்களுக்கு தான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் மத சம்பிரதாயத்தை எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடிக்கிறேன். எங்கே செய்து முடிக்கிறேன்? நான் சிலுவையில். இன்னைக்கு மதம், கிறிஸ்தவர்கள் அல்லது மத போதனைகள் என்னென்னலாம் சபையில் போதிக்கப்படுகிறது. ஒருத்தர் தூக்கி உள்ள உட்கார வச்சானே, பாத்தியா நாங்களாம் சொன்னோம்ல, தாவீதாவது 1 நாள் ஆகுமாவது டான்ஸ் ஆடுறது தப்புன்னு சொன்னோம்லன்றாங்க. ஒருத்தன் எதிரையும் சிக்கிடக்கூடாது போல இருக்குது. ரொம்ப கொடூரமான ஆட்கள் உண்மையாகவே. எங்களோடலாம் வாடுறது ரொம்ப கஷ்டம். மனநோயாளிகள், நாங்களெல்லாம் அப்படி தான் பார்க்குறேன். கிறிஸ்துவ மனநோயாளிகள், அவங்களால இருக்கவே முடியல பாருங்க, வேலையை பார்க்க முடியல. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா, என்னோட வேலை மற்றவங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் கொண்டு போக முடியுமா நான் பார்க்குறேன். கொண்டு போகாத அளவுக்கு பிளாக் போட்டு வைக்கிறாங்க. இப்போ இவங்க கொண்டே போகாத அளவுக்கு பிளாக் போட்டு எதெல்லாம் இவங்க உள்ளத்தில் தோணுதோ, எண்ணத்தில் தோணுதோ அது எல்லாத்தையும் பேசி தீக்கிறாங்க, கொப்பளிக்கிறாங்க. எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத கிறிஸ்தவர்கள் தான். எல்லாம் யாரு? மத கிறிஸ்தவர்கள் தான். ஏன் இந்த கிறிஸ்தவ மதம் அவர்களுக்கு நிதானத்தை தரல, நிம்மதியை தரல, சந்தோஷத்தை தரலன்னா, அவர்கள் அப்படிப்பட்ட வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கக்கூடிய கொள்கையில இருக்கிறாங்க. அவங்க சபைகளிலே இயேசு கிறிஸ்து சுமந்தது பத்தாது, நீ என்ன பண்ணு, சேர்ந்து மதத்தை சுமந்து காப்பாத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹலோ, அந்த மாதிரி சபைகளிலான பிரசங்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். உடையிலிருந்து ஆரம்பிப்பாங்க, முடியிலிருந்து ஆரம்பிப்பாங்க,
மத பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தரேன் நான். ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கிறியா? அது நான் அங்கே தெரியுது, இதுனா இங்கே தெரியுது, இங்கன்னா ஓட்டை, அது ஏன் அப்படி தூக்கின்னு இருக்குது, இது ஏன் அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஏல ரட்சிப்பு உனக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? கோட் ஷூட் போட்டவரால் ரட்சிப்பு வரல. கிட்டத்தட்ட முழு நிர்வாணம், எப்படி நிர்வாணம், முழு நிர்வாணமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டவரால் தான் என்ன உண்டாச்சு உனக்கு ரட்சிப்பு. அங்கே தானே வந்துச்சு. லைட்டாக பேண்ட் தூக்கிருச்சான், எதுக்கு சபைக்கு வந்தேன்னு கேட்குறானுங்க. நீலாம் கிறிஸ்தவனா? நீலாம் கிறிஸ்தவனா? பேசுறது புரியுதுங்களா? முடிய லைட்டாக அவன் வயசான் அப்படி தான் செய்வான். திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நான். யோசி அப்படி செய்யலையே பிரதர், யோசிப்பு அப்படி செய்யலையே பிரதர், உடனே அவனை இழுத்துக்கிறது. அப்போ நீங்கள் அவனை இழுத்துக்கினா அப்புறம் நான் தாவீது எழுப்பேன். நான் தாவீது அப்படி செஞ்சானே பிரதர்னு நான். யோசிப்பு செய்யலைன்னா காரணம் என்னன்னு போய் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அங்கே என்ன இவங்க நினச்சது பொறுத்த வரைக்கும் அவன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஓடினான் அவன். என்ன வேலை? இவன் துணி அவ கையில் போய், ஹலோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவனை சர்க்கஸ்லேயே வேலை செஞ்சான். சர்க்கஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த துணியை பிடிச்சி இழுத்தாங்கன்னா வேற ஒரு கலரில் என்ன பண்ண ட்ரெஸ்ஸு இருக்கும். இவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அவன் போனால் அவன் பிடிச்சி அப்படி இழுத்தா ட்ரெஸ் அவ கையில் கழட்டி இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது கருமம். பேசுறது புரியுதா இல்லையா? அது வரைக்கும் ஐயா என்ன பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுது நமக்கு இந்த அழைப்பு இல்லை, நமக்கு இந்த வேலை இல்லை. நான் தேவனுக்கு பயந்து ஓட வேண்டிய ஒரு ஆள் ஓடிறன்னு ஓடினான் அவன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, செஞ்சவன் இருக்கிறான், அவன் செஞ்சவன்லாம் இருக்கிறான். தாவீதோட இதுதான் கேட்டிங்கன்னா மோசமாக இருக்கு. இவனையா போய் ராஜா வச்சுருந்தாருன்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் மனம் திரும்புகிறானே. தான் செஞ்சதை குறித்து என்ன பண்ணுறான், அவன் மனம் திரும்புகிறான். அதை குறித்து அவன் கஷ்டப்படுறான். திருப்பி அதை செய்யாமல் இருக்க ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுறதும் சங்கீதம் 51 நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் படித்த பிறகு கூட எங்கே வந்து நிற்கிறோம்? நம்மலாம் பர்ஃபெக்ட்டு. நான் எப்படி இருக்கிறேன்? நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எப்படி இல்லை, சரியாக இல்லை. அவன் தான் ஒரு மாதிரியே தெரியலாம். அவன் ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவன் மூஞ்சி சரியில்லை, அவன் ஆள் சரியில்லை, அவன் மேக்கப் பார்த்தியா, லிப்ஸ்டிக் பார்த்தியா எப்படி போட்டுன்னு வரா? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? நல்ல இறக்கமாக போட்டுன்னு வந்தானா தான். உனக்கு ஏங்க கண்ணு போகுது? திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான். நீ இந்த இறக்கம் அது தெரிது இது தெரிதுலாம் பார்த்தீங்கன்னா சிலுவையை நீ பார்க்கலன்னு அர்த்தம். எதை ஒன்றும் பார்க்கல. நீ அங்கே சிலுவையில் அறையப்பட்டவர் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா, நீ சிலுவையை சுமக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வேலையை என்ன பண்ண மாட்டேன், செய்ய தோணாது, செய்ய முடியாது உன்னால். அது ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம் அவங்க பார்வையில். ஆனால் இதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? இங்கே அதை தான் பார்க்குறோம். இங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் யார்? கடவுளை நம்பாதவங்க இல்லை, கடவுளை நம்பினவங்க தான் 90% எப்படி இருக்கிறார்கள்? வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்கள். ஏன்? அவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சுமையை சுமக்காதபடியினால்தான் சுமக்க வேண்டாதது அவர்களுக்கு சுமையாக இருக்கிறது. அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். சரி, அவர் சொல்றார், முதல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மதவாதிகளே, மத சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு எதை தருவேன்? அப்ப சிலுவையை சுமக்கிறவர்கள் எதை பெற்றிருப்பார்கள்? எதை பெற்றிருப்பார்கள்? அதுதான் அவர் சொல்ல வர்றார். ஆனா இவங்க சொல்ற சிலுவை எப்படிப்பட்டது? வருத்தமும் பாரமுமானது. நான் சொன்னல ஆரம்பத்திலே, சிலுவை என்றாலே பாடுகள், சிலுவை என்றாலே கஷ்டம், சிலுவை என்றாலே வேதனை, சிலுவை என்றாலே வியாதி, சிலுவை என்றாலே நோய், இப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? அப்ப நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்கு, இயேசு இங்க போதிச்ச வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லை. இயேசு சொல்றது என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சிலுவையை நான் சுமந்து கொண்டேன், அதனால நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து தன் தன் சிலுவை என்ன பண்ணுங்க, சுமந்து கொள்ளுங்க. எந்த சிலுவையை? நான் சுமக்க வேண்டிய அல்லது நான் வருத்தப்பட வேண்டிய, நான் பாரப்பட வேண்டியது எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சிலுவையை சுமக்கும் போது நீங்க சொல்ல வேண்டியது. நான் சுமக்க வேண்டியது என்ன? பின்னாடி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் சுமக்க வேண்டிய சிலுவை என்ன? அடுத்த வசனமே அங்க சொல்றாரு. என்னது? 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் இப்ப நீங்க என்ன சுமக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். எந்த சிலுவையை சுமந்து கொண்டு வர சொன்னாரு? நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் சுவாபம் இல்லையா, நேச்சர்.
இயேசு கிறிஸ்துடைய குணம் என்னங்க? உங்களை பற்றி உங்கள் குணம் என்னன்றது உங்கள் கூட வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ வேலை செய்கிறவங்ககிட்டயோ பக்கத்து வீட்லேயே கேட்டால் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எப்படிங்க? இப்போ ஜாய் பற்றி யாராவது என்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஜாய் சர்ச்சுக்கு வரா பாஸ்டர் எப்படி? பேசினா கூட கேட்காது, பேசினா கூட கேட்காது. அப்படியே போய் அவங்க அம்மா கிட்ட கேளுங்களேன். அப்படியே போய் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி தர சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் என்னால் நம்ப முடியல. அவள் பேசுகிறத எனக்கு என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி அப்படி பேசுகிறாவான், பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுகிறான். அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சுருங்க, சபையில் ஒரு ஆள் மிச்சமாகும் எனக்கு. பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறாலும் அங்கே தான் அனுப்பிச்சு விடணும். ஐயோ நீங்கள் கேட்கணும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கணும் பாஸ்டர் அவளுக்கு பேசுகிற பேச்சு அப்படின்றாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட நடந்துக்கிறத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், அவள் பேசுறதை கூட கேட்காதுங்க, ரொம்ப அமைதியான பொண்ணுங்க, வரதுன்னு தெரியாது போகிறதுன்னு தெரியாது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் வீட்டில் போய் கேட்டால் தான் ஒரிஜினல் நேச்சர் என்ன பண்ணும், இதோட நேச்சர் இதுதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுடைய நேச்சர் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய நேச்சராக மாறணும். அதான் சொல்ல வர்றார் அவர். இயேசுவின் சிலுவையை தன் சிலுவையாக சுமக்கிறவனுடைய இயல்பான சுவாபமும் குணாதிசயமும் எப்படி இருக்கும்? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கும் அங்கே? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய். சாந்தம்னா என்னென்னா அமைதி கிடையாதுங்க. சாந்தம்னா ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ஜென்டில்னஸ்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அதுக்கு? ஜென்டில் பிஹேவிங் சொல்கிறாங்க இல்லையா? குறை சொல்லாதவங்க, யாரை பற்றியும் பொறாமப்படாதவங்க, யாரையும் இழிவாக நடக்காதவங்க, ரொம்ப ஒரு மேலான விதத்தில் நடந்து கொள்கிற ஆட்கள் எப்படி சொல்கிறாங்க? ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப மேலான விதத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க யாருக்கும் மனசு வலிக்காமல் நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இயேசு அப்படிப்பட்டவர் என்பதை அவரே சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ரெண்டாவது வார்த்தை. ஒன்று சாந்தம் சொல்லிட்டார், அடுத்தது என்னது? மனத்தாழ்மைன்னா என்னது? நல்ல வார்த்தை பாருங்க. அது தாழ்மை என்பது இந்த உலகத்தில் எப்படி எதிர்பார்க்குறாங்க? வெளியே தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? எப்படி தான் எதிர்பார்க்குறாங்க? வெளியே தான் எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்லணும் இல்லையா, ஒரு வாட்டி பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க அப்பா ஒரு சேரில் உட்கார்றாரு, பையனை கூப்பிட்டு இன்னொரு சேரில் உட்கார வச்சார். அப்போ அவங்க மனைவி அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போய் ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் அப்பா சொன்னாருமா, நீங்களும் ஒரு சேரில் உட்காருங்க. அவர் இப்படி லைட்டாக அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த அம்மாவுக்கு அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவரே பதில் சொன்னார், இல்லைங்க, அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க, அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க, உட்கார மாட்டாங்க எப்பவுமே என் முன்னாடி. அதை உட்காரக்கூடாது புருஷன். நான் இந்த காலத்தில், நான் சொல்கிறது இந்த காலத்தில் 2016 உட்காரக்கூடாது. நான் சொன்னேன், இந்த வீட்டிலேருந்து தண்ணி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடிக்கூடாது, கிளம்புவோம் முதல்ல எழுந்து. பொண்ணு பார்க்க போயிருந்து பாருங்க, மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம். ஐயோ, முதல்ல இங்கேருந்து என்ன பண்ணுவோம், கிளம்பு. நாளைக்கு ஒரு பொண்ணை கொடுத்தா நம்ம பொண்ணையும் இப்படி தான் என்ன பண்ணுவானுங்க போல், நிற்க வைப்பானுங்க போல, கிளம்பு முதல்ல இங்கிருந்து. என்னங்க சாப்பிடாமையே போகிறீங்கன்னாரு. போய் அவன் வீட்டில் சாப்பிட்றதும் ஒன்று தான், வாந்தி எடுக்கிறதும் ஒன்று தான். கேரக்டராக அவங்களுதுலாம் கட்டின பொண்டாட்டி எல்லா வேலையும் அந்த அம்மா தான் செய்யுது. பக்கத்தில் உட்காரதுக்குன்னா கிடையாது, அந்த அம்மாவுக்கு அனுமதி இல்லையா. நிற்கிறதுக்கு பேர் தான் என்னவா, தாழ்மையா. நிற்கிறதுக்கு பேர் என்னவா. அதோட இன்னொரு கொடுமை பண்ணார். நாங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு உடனே அந்த அம்மா கீழே உட்கார்ந்துச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படி நகர்த்தி சேரை நகர்த்தி இடம் கொடுக்குறாரு. அதான் அவருடைய பெருந்தன்மை. என் மனைவி கீழே உட்கார்றான், என்ன பண்ணுற, சேரை நகர்த்தி, சேர் இருக்குது அங்கே 2-3 சேர் உள்ள. அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு அப்புறம் சேர் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லி, எங்கே போனாலும் ஒரு புரட்சியை பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம கெட்ட பேரே அங்கே தான் ஆரம்பிக்குது. நமக்கு போனோமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கிறதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தாழ்மைன்னா நிறைய பேர் அப்படி தான். இது மட்டும் இல்லை, ஒன்றும் பல விஷயங்கள் எடுத்துக்கிடுங்களேன். யாருக்கு முடியாது, நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்கன்னா அப்படின்னு அர்த்தம், அவங்களுக்கு முன்னாடி அப்படியே மட்டாக மடிஞ்சு கீழே உட்காரதும் உருள்றதும் அப்படியே பவ்யமாக நிற்கிறது, இதுதான் தாழ்மையாக நம்ம நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஹம்பிள்னஸை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாரு. நான் சாந்தமும், அடுத்த வார்த்தை வெறும் தாழ்மையுமாக இருக்கிறேன்னு சொல்ல, மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். எங்கேருந்து தாழ்மை வருகிறது எனக்கு? என் மனதிலே நான் எப்படி இருக்கிறேன், நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் நினச்சேன்னா எல்லாவற்றை குறித்தும் பெருமை பாராட்ட முடியும்,
பெருமையாக நடந்துக்குவோம் முடியும். நான் கடவுள் தெரியுமா, நான் தேவன் தெரியுமா, நான் கர்த்தர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியும், அப்படிலாம் நடந்துக்கவும் முடியும். ஆனால் அப்படிலாம் நான் நடந்துக்கிறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய சுவாபமே சாந்தமும் தாழ்மையுமாய் இருப்பதுன்னு சொல்றார். மனத்தாழ்மையுமாய் இருப்பது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கவனிங்க. இங்கே தான் ஆரம்பிக்குது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. எதை ஏற்றுக்கொண்டு? இந்த வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து அங்கே பயன்படுத்தினார். தன் சிலுவையை சுமந்து கொண்டுன்ற வார்த்தையை தான் இயேசு என்ன பயன்படுத்திட்டாரு, இங்கே என்ன பயன்படுத்துறாரு? என் நுகத்தை உங்கள் மேல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லா புரியணும். இங்க நுகம்னா என்னது? ஆங்கிலத்தில் யோக்குன்ற வார்த்தை வருது. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு இருக்குதான் தெரியாது. மாட்டு வண்டி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி தனியாக இருக்கும், மாடு தனியாக இருக்கும். இந்த வண்டியும் மாட்டையும் இணைக்கிறதுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? இந்த வண்டியில் இருக்கிற கம்பி இந்த மாட்டோடைய அந்த தோளில் போய் இணைஞ்சாதான் என்ன பண்ண முடியும், மாடோடைய வலிமையில் இந்த வண்டி என்ன பண்ணும், அதோடு கூடவே சேர்ந்து நகரும். வண்டி தானாக மூவ் ஆகாது, வண்டி தானாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த மாடு எந்தெந்த பக்கம்லாம் திரும்புதோ அந்தந்த பக்கம்லாம் என்ன பண்ணும், வண்டியும் சேர்ந்து திரும்பும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வண்டியில் இருக்கிற முழு பாரத்தையும் எதுதான் சுமக்குது? எதுதான் சுமக்குது? வண்டியை சுமக்குது, மாடு தான் சுமக்கும். எதுதான் சுமக்குது? அது இங்கே இந்த இடத்துல மாடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம தான் யாரா இருக்கிறோம், வண்டியா இருக்கிறோம். என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பி கனெக்டட் வித் மீ. என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க தனியா பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்க தனியா வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. தனியா நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பலவீனம் ஆயிட்டேன், நான் நோய் வந்துருச்சு, அது இது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ள வந்துடுவீங்க. எவ்வளோ பாரம் எவ்வளோ கவலை இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்குள்ள வந்துடுவீங்க. அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தான் உண்டாயிருக்கும். எது மட்டுமே உண்டாயிருக்கும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட கனெக்டடாக இருக்கிற வரைக்கும். நான் சொல்றேன், ஒரு நாளும் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவே அவசியம் இல்லை. அவரிடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், அவர் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அவர் சிலுவையை நீங்கள் சுமக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், அவரே உங்களை தாங்குவார், அவரே உங்களை தப்புவிப்பார், அவரே உங்களை விசாரிப்பார், அவரே உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், அவரே உங்களுக்கு போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருப்பார். நம்புறீங்களா நீங்க? அதுதான் சொல்றாரு, என் சிலுவையை நீங்கள் சுமந்து கொள்ளுங்களேன்னு அர்த்தம். அவர் சிலுவையில் என்னென்னலாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதை என் எண்ணத்திலே, என் இருதயத்திலே, என் மனதிலே, என் நம்பிக்கையாக, என் விசுவாசமாக நான் சுமந்து கொண்டு வருகிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்புறம் சொல்றாரு பாருங்க, ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்குங்க என்கிட்ட இருந்து. உலகத்தை நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, வேலையில் வெற்றிக்கான காரியங்கள், வாழ்வுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் எங்கேருந்து கற்றுக்குறீங்க நீங்கள்? ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானதும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் ஐஸ்வர்யத்தை பற்றி அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு பாருங்க. they learn from the world. எங்கேருந்து கற்றுக்குறாங்க? அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறார் வாட்ஸ்அப்பில், கிறிஸ்தவர் அவர், ஆனந்த ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை விட 4 மடங்கு பெருசாக இருப்பார். அவர் அப்படியே சேரில் ஆயாசமாக உட்காந்துக்கிட்டு அவர் சொல்ல, கடன்லாம் வாங்கக்கூடாதுரா தம்பி, கடன்லாம் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. நீ வேலைக்கு போய் 3 வருஷத்தை வீடு கட்டுவது எப்படி, அதுக்கு என்னென்னலாம் சேமிக்கணும் அப்படின்னு அவர் உட்காந்தே கணக்கு போடுவார். என்னன்னா, சில ஆளுங்க இந்த வாயிலே வடை சுடுவாங்கன்னு இல்லையா, ஊத்தப்பம் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் இங்கே பிரசங்க சொல்ல முடியாது. நல்ல முருகலா அதுக்கு அந்த டைலாக்லாம் கேட்டுருக்கிறீங்களா? கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நல்லா வரட்டுன்னு தேய்ச்சி, சின்ன ரவுண்டும் இல்லாமல் பெரிய ரவுண்டும் இல்லாமல் போட்டு பொடியை தூவி கேரட் அப்படி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுன்னும் போதே எப்படி இருக்குது நம்ம கேட்குறதுக்கு? சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதான் வாயில் வடைச்சி விடுறது. வாயில் நமக்கு சொல்லு வர அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். சிலர் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? உண்மை மாதிரியே இருக்கும். 3 வருஷத்துல கட்டிடலாம், முடிச்சிடலாம்,
அப்படின்ற மாதிரியே இருக்கும். அவர் அந்த மனுஷன் அப்படி தான் பேசின்னு இருப்பார். கடன் வாங்காமல் எப்படி திறமாடா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகுது, தினமும் போயிட்டு வர்றதுக்கு என்ன ஆகுது, வீட்டு செலவு எவ்வளோ, எத்தனை இஎம்ஐ கட்டுற, இதில் என்னென்னலாம் பண்ணலாம், இதெல்லாம் நல்ல ஐடியா கொடுப்பார் பாருங்க. ஆனால் ஒரு ஐடியாவும் அவர் வாழ்க்கைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவரே சொல்லுவார், என்னடா பண்ணுறது, உங்களுக்குலாம் ஐடியா போட்டு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேனுது. புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம நிறைய நேரத்தில் அந்த தவறு தான் செய்கிறோம். வாழ்க்கை உருப்படுறதுக்கு, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால், வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைன்னு வந்தால், போய் உலக பிரகாரமான மக்களுடைய அபிப்பிராயத்தையும் அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய உதவியும் அவனுடைய வாழ்க்கை முறைகளை தான் நம்ம பின்பற்றி போக ஆரம்பிக்கிறோம். அவனை மாதிரியே இருந்தால் நம்ம மேலே வந்துடலாம். இல்லை இல்லை, வர முடியாது. உங்களுடைய வழிகள் வேற, உங்களுடைய வழிகள் வேறு. என்ன வழி அது? நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவரிடத்தில். யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள். இயேசு அப்படி வெளிப்படையாக சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ. எதை கற்றுக்கொள்வது? எல்லாவற்றையும் நீங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும். எப்படி தாழ்மையாக இருப்பது, எப்படி சாந்த குணத்தை அடைவது, எப்படி செழிப்பு அடைவது, எப்படி சுகத்தை பெறுவது, எப்படி நம்பிக்கையை பெறுவது, எப்படி இளைப்பாறுதலை பெறுவது, எப்படி நான் பாரப்படுகிற அல்லது துயரப்படுகிற காரியத்திலிருந்து விடுதலை ஆவது, இது எல்லாவற்றையும் இயேசுவின் இடத்துல தான் பண்ண முடியும், நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சபை அதுக்கு தான் வச்சிருக்கிறார். சபை எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரசங்கியார் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்கு அது புரியாமல் இருக்குது. இன்னைக்கு அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? கடவுளுக்கும் நமக்கும் மீடியேட்டர் எதுக்குன்றாங்க. நாங்கள் மீடியேட்டர் கிடையாது. ஹலோ, கடவுள் யார் என்று சொல்லுகிறவர்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா இல்லையா? ஒரு பையன்கிட்ட போயிட்டு, ஏண்டா சயின்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்டா, அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவையா அப்படின்னா அவன் என்ன படிப்பான்? சயின்ஸில் என்ன வாங்குவான்? முட்டை தான் வாங்குவான். சயின்ஸ் நாலேஜு 0 தான். டீச்சரை நீங்கள் மீடியேட்டராக பார்த்தீங்கன்னா, ஹலோ, புக்கு கடையில் விற்கிறான், யூடியூப்பில் நிறைய பேர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்கூலில் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், அவனுக்கு டீச்சர்னு உட்காந்துன்னு சயின்ஸ் அவர் சொல்லித்தரான். அவன் தேவையா? அதெல்லாம் சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படி இல்லை. 1000 பேர் யூடியூப்பில் இருக்கட்டும், 1000 புக்கு கடையில் விற்கட்டும், ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு உனக்கு இருக்கிற வாத்தியார்கிட்ட போயிட்டு நீ கற்றுக்க வேண்டியது என்ன பண்ண, ஒழுங்காக கற்றுக்கிட்டு வா. அப்போ தான் பிழைப்ப, அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வேலைக்கு போவேன், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவேன். எங்க உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லுங்க பார்ப்போம். என் பையனை ஸ்கூலுக்குலாம் அனுப்புறதில்லைங்க. நான் என் பையனை ஸ்கூலுக்கெலாம் அனுப்புறதில்லை. புக்கு வாங்கி கொடுத்துட்டேன், புக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவனே படிச்சிடான், பெரிய அறிவாளிங்க அவன். படித்தாலே புரியுதுன்றான். நமக்கு அப்படி தான் தெரியும், படித்தாலே புரியும், எல்லாமே ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் போய் உட்காந்தா தான் நம்ம கதை என்னன்னு தெரியும். அதுக்கு அடுத்த கதை மார்க் வரும்போது தெரிஞ்சிடும், என்ன புரிஞ்சுது, என்ன ஏறிச்சு வந்த அலையில் அப்படின்ட்டு. யூ நீட் சம் ஒன் டு ஹெல்ப். எல்லாம் ஆண்டவர் வந்து முட்டாள் கிடையாது ஊழியக்காரங்களை ஏற்படுத்துறதுக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க யாரோ மனுஷங்க ஏற்படுத்துகிறாங்க. இல்லை இல்லை இல்லை, பைபிள் காலேஜ் ஏற்படுத்துறது இல்லை. யார் ஏற்படுத்துறது இது? இல்லைன்னா நானும் இந்த வேலைக்கு வரமாட்டேங்க. நான் உண்மையை சொல்கிறேன், வரமாட்டேன் நான் இதுக்கு. அவ்வளோ கடினமான வேலை இது. 2 சின்ன பசங்களை போட்டு சிறார் சட்டத்தில் உள்ள தள்ளிடுவாங்க போல இருக்குது. என்ன சின்ன பசங்களை வேலை வாங்குறேன், அந்த மாதிரி 2 பேரையும் போட்டு ஒரு வாரமாக பிதிக்கி எடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். நைட்டு 1:30 மணி வரைக்கும் பண்ணானுங்க. திருப்பி காலைல 4 மணிக்கு நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எழுந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஈவினிங் மேலே சர்வீஸ் வைக்கிறோம், 3 மணி நேரம் அவன் மேலே ரெடி பண்ணுறதுக்கு மட்டும். அங்கே எல்லாத்தையுமே கார்பெட் போட்டு கீபோர்டை வச்சு எல்லாமே மொத்தம் இங்கே இருக்கிற மொத்த செட்டப்பும் அங்கே மாறணும். பண்ணுறோங்க. பண்ண ஒரு 4 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. பேசுறது புரியுது. இவ்வளோ தூரம் நம்ம சிரமப்பட்டு அங்கே எந்தவித லாபமும் எந்தவித பணமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம செலவு பண்ணி அதெல்லாமே செய்கிறோம். ஃப்ரீயாக ஒன்றும் செய்யலை. அப்படி செஞ்சால் அதுக்குரிய பலனா இன்னைக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடையாது. இது யாராவது உலகத்தில் செய்வானா? நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா கூட இன்னைக்கான கூலி, இன்னைக்கான சம்பளம் என்ன பண்ணிடணும், வர வேலைக்கு தான் போவீங்க. இன்னைக்கு வேலைக்கு வா, ஒரு 10 வருஷம் கழிச்சு உனக்கு சம்பளம் தரேன் அப்படின்னா போவீங்க அந்த வேலைக்கு? வாயா நீயும் உன் வேலையை பார். அந்த மாதிரி வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். நீ விதைச்சிக்கிட்டே இரு, கஷ்டம் இருக்கும் தான், பார்க்கலாம் ஃப்யூச்சரில்
பார்க்கலாம், என்ன ஆண்டவர் பார்க்கலாம் செய், அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எந்த முட்டாள் கூட வரமாட்டான் இந்த வேலைக்கு, படிக்காதவங்க கூட இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. போய் ஏதோ ஒரு மெக்கானிக் கடையில் போயிட்டு ஒரு ஹெல்ப்பராக வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு 500 600 என்ன பண்ணும், வேலை முடிச்ச உடனே கையில் கிடச்சிரும். மாதம் இவ்வளோ சம்பளம் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு ஒரு குடும்பமாக நடத்தலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், ஏதோ ஒரு வச்சு ஒரு கணக்காக போடலாம். புரியுதுங்களா இல்லையா? ஒரு பிளைண்டான ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும், அது இவ்வளோ சிரமப்பட்டு செய்யணும், இதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து பேசணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. அது கடவுள் கொடுத்த ஞானமும் கடவுள் தருகிற பலனும் இருந்தால் தானே பண்ண முடியாத. ஒரு மோசஸை என்னால் செய்ய முடியாது. இதை ஐ ஹேட் இட், ஃப்ராங்காக சொல்வேன். நான் இதை அடிப்படையாக வெறுக்கிறேன். நான் இதை பேசுறது புரியுதுங்களா? இது ஆமாம், இது விரும்பி செய்கிற வேலை ஒன்று இது கிடையாது. 2000 இல்லை 10,000 பேர் இருந்தால் கூட சரி. மோச இடத்துல ஆண்டவர் போய் சொல்லும் போது முதல்ல அவனை அப்படி தான் வரவே முடியாதுன்னா, அப்படியே எங்கள் மாமா வீட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், வாழ்க்கையை ஓட்டிடுறேன். ஏற்கனவே 75 வயசு ஆகிடுச்சு, இப்படியே ஓட்டிடுறேன்னு. இல்லை 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 கிளம்பு அங்கிருந்து அப்படின்றாரு. அங்கிருந்து 80 வயசில் வராமல் பாருங்க. அவன் 80 வயசில் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறார் அவனை. பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? 80 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் ஊழியம் செய்யலாம். செய்யும் போது நல்லா தெரியும். இப்போ இவன் தானே வேணான்னு சொன்னவன் எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறான் பாருயான்னு தெரியும். சிங்கடலை பிளக்க ஆரம்பிச்சதுலேருந்து, ஹலோ பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜனங்களை கடைசி ஆசீர்வதித்து அவன் ஒரு மலையின் மேலே ஏறுறான் பாருங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஊழியங்கள் எல்லாமே அவ்வளோ நேர்த்தி அற்புதமாக யுத்தங்கள்லாம் செய்கிறான் மோசே. அவ்வளோ வேலையை நேர்த்தியாக செய்ய, அவ்வளோ ஜனங்களை காப்பாற்றினான். தண்ணீர் வேணும்னா ஜனங்க இவங்க தான் நிற்பாங்க. கண்மலை பிளந்து ஜனங்களுடைய தாகத்தை என்ன பண்ணுறான், தீர்க்கிறான். கடவுள்கிட்டே நேரடியாக பேசக்கூடிய அந்த அணுகுமுறை என்ன பண்ணியிருந்தாம வைத்திருந்தான். ஆரம்பத்தில் வேணாண்ணா, எனக்கு வேணாம் ஆண்டவர், இந்த வேலைலாம் வேண்டாம், நான் அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்துடுறேன், நான் அதான் நல்லா இருக்குது வேலை. நான் வாழ்க்கை அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் எங்கேயாவது நல்ல ஒரு மலை தேசமாக போயிட்டு அமைதியே போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் இடத்த வாங்கி போட்டு அது ஒரு அக்ரிகல்ச்சர் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிடணும் வாழ்க்கையை. வந்துடக்கூடாது, நகரத்து பக்கம் வந்துடக்கூடாது, சிட்டி லைஃப் டவுன் லைஃப்னு வந்துடவே கூடாதுன்னு இருந்தேன் நான். பார்த்தா கடைசியை இங்கே தான் நிற்க வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி பிரசங்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ பல பேர் யோசிக்கிறாங்க. அதை எப்படி யோசிக்கிறாங்க, அது ஏதோ அவங்க கடவுள்கிட்ட இவங்க ஏதோ வேலை செஞ்சு இல்லை. நாங்கள் கடவுளுக்கு வேலை செய்கிறோம், கடவுளை பற்றி ஜனங்களுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கடவுளுக்கு தான் நாங்கள் செய்கிற வேலை யாருக்கானது, அது கடவுள்கிட்ட தான். we are working, we are servant for God. ஆனால் நாங்கள் செய்கிற அந்த கடவுளுக்கான வேலை யாருக்கான பிரயோஜனமாக இருக்குது, அது ஜனங்களுக்கான பிரயோஜனமாக அது இருக்கிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசு அதான் சொல்கிறார், யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் மீ. லேர்ன் ஃப்ரம் மீனா எப்படி நீங்கள் இயேசு இடத்துல நேரடியாக கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் சபைன்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து அங்கே போதகர்னு ஒருத்தரை வச்சு அங்கே இயேசுவை பற்றிய உபதேசங்கள் என்ன பண்ணுறாங்க, பேச வைக்கிறார். செழிப்பது எப்படி, வாழ்வது எப்படி, சுகத்தை அடைவது எப்படி, வெற்றி பெறுவது எப்படி, சிலுவையினால் உண்டாகிற ரட்சிப்பு எப்படி, பாவ மன்னிப்பு பெறுவது எப்படி, இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், கற்றுக்கொள்ளுகிறீர்கள். என்ன பண்ணுகிறீர்கள், நீங்கள் கற்றுக்கொள்றீங்க. யூ ஆர் லேர்னிங். சபைக்கு வருவதோடைய நோக்கமே அதான், தொழுது கொள்றதுக்காக வரல நீங்க. ஹலோ, கடவுளை தேடுறதுக்காக வரல நீங்க. இங்கே கடவுளை நீங்கள் உங்கள் வீட்டு பெட்ரூமில் கூட தேடலாம். ஆனால் சபைக்கு வருவதன் நோக்கம் என்னது, டு லேர்ன் அபவுட் காட். யாரை பற்றி கற்றுக்கொள்ள வரீங்க நீங்கள்? இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அதனால் நான் அவருடைய ஆலயத்தில் போய் அவரை என்ன பண்ண போகிறேன், கற்றுக்கொள்ள போகிறேன். விசுவாசம்னா என்ன? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? ஆவியானவர்னா யார்? இது எல்லாவற்றையும் நான் பைபிளில் 1000 வசனம் இருக்குது, ஆனால் நான் புரிகிற மாதிரி, நான் விசுவாசிக்கிற மாதிரி, நான் நம்புகிற மாதிரி, ஏன் அறிவில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆவியானவர் என்னோடு பேசுவது இருக்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் சபை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்போ அதனால தான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சிலுவையை சுமக்கிறவர்கள் நிச்சயமாக எதை பெறுவார்கள், இளைப்பாறுதலை பெறுவார்கள். ஏன்னா சிலுவையை சுமக்கிறது என்றாலே they are learning and they are taught by God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையோ ஒன்று கற்றுக்கொள்கிறார்கள், தேவனும் அவர்களுக்கு எதோ ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் காலையில் வந்திருக்கிறீங்க, சிலுவையை சுமப்பதுனா என்னென்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க.
சிலுவையை சுமப்பதுனா என்ன? சிலுவையில் என் பாவத்தை அவர் சுமந்து விட்டார், அதனால எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. நான் ரட்சிப்பை சுமக்கிறேன். எதை சுமக்கிறேன்? நான் சுமக்கிற சிலுவையில் என்ன உண்டாயிருக்கிறது? ரட்சிப்பு இருக்குது, பாவம் இல்லை. அவர் பலவீனங்களை சுமந்து விட்டார் அவர் சிலுவையில். நான் எதை சுமக்கிறேன்? அவருடைய பலத்தை சுமக்கிறேன். என் சிலுவையில் என்ன உண்டாயிருக்கிறது? பலன் தான் இருக்குது. அவர் என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அதனால் இப்போது என் சிலுவையில் என்ன சுமக்கிறேன்? நான் இளைப்பாறுதலை சுமக்கிறேன். எதை சுமக்கிறேன்? நான் இளைப்பாறுதலை சுமக்கிறேன். அவருடைய சிலுவையிலே அவர் அழுதுனார், நொந்தார், எல்லாமே செஞ்சார். அதனால் நான் இன்னைக்கு சமாதானம் என்கிற சிலுவையை நான் இன்றைக்கு சுமக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? நாம சிலுவையை சுமக்கிறதும் இயேசு சிலுவையை சுமந்ததுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அவர் எல்லா கஷ்டத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அந்த கஷ்டத்தில் இருந்த விடுதலையை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சிலுவையாக சுமக்கிறோம். கஷ்டத்தையே சுமக்கிறது இல்லை. எதையும் சுமக்கிறது இல்லை, நம்ம கஷ்டத்தையே சுமக்கிறது இல்லை. அதனால தான் கடைசி வார்த்தை 30ஆம் வசனம் எப்படி சொல்றார்? என் நுகம் மெதுவாயும், என் நுகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மெதுவாயும், என் சுமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? லகுவாயும் இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆமா, இப்ப ஆண்டவரை பின்பற்றி வருவது, அவருடைய இடத்துல கற்றுக்கொள்வது, அவரிடத்துல நீங்கள் கேட்டு அறிந்ததன்படி நடப்பது எல்லாமே ஒரு வேலை தான். அது எல்லாமே என்னது? ஒரு வேலை தான். இவ்வளவு தூரம் வரீங்க இல்லையா? குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு, டைரி எடுத்துக்கிட்டு, பென் எடுத்துக்கிட்டு, ஒரு வண்டியை கிண்டியை பிடிச்சி அது வரீங்க, ஓடி வரீங்க. என்னது தான் இது? ஒரு வேலை தான். வந்து உட்காந்து கேட்குறீங்க, அதோட ஒரு பெரிய வேலை. ஹலோ, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்குறன்றது ஒரு வேலை, தெரியுமா? அது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது ஒரு வேலை தான். கோர்ட்டுக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நீதிபதி பேசுகிற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீதிபதி பேசுகிற நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகமான வேலை எது தெரியுமா? இந்த அட்வொகேட்லாம் வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தர் தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? கேட்டுக்கிட்டு இருப்பார். அதான் முக்கியமான வேலை. அப்போ ஒரு விசுவாசியோடைய வேலை என்ன? விசுவாசியோட வேலை என்னது? சபையில் வந்து தேவனை அறிந்து கொள்வது, தேவனை கற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது. அந்த வேலையை செய்ய தான் வந்திருக்கிறீங்க. இங்கே தூங்குறதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போய் அப்படி உட்காந்துட்டு வந்தாங்க, நிம்மதியாக இருக்குங்க. ஏசி ஆஃப் பண்ணி விட்டோன்னா தெரியும் நிம்மதியாக இருக்குதா இல்லை எப்படி இருக்குதுன்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு சொல்கிறேன், பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி நினைக்கக்கூடாது. ஏதோ கோயிலில் போய் பேசுவாங்க பாருங்க, அப்படி அக்கடான்னு போய் உட்காந்தோன்னா குளத்துக்காரங்க வரமா, அந்த மணி அடிக்கிற சவுண்டு அது இது அப்படி கேட்டுச்சுன்னா அது அப்படியே தெய்வீக நிம்மதி, அப்படிலாம் பேசிட்டு கூடாது. இங்கே வந்து அவரை பற்றி போதிக்கிற சத்தியத்தை காது கொடுத்து கேட்டு அதை நான் அறிந்து கொள்வதனால, அதை நான் கேட்கறதுனால, அதை நான் விசுவாசிக்கிறதுனால, அதை நம்புறதுனால எனக்கு இளைப்பாறுதல் உண்டாகிறது. எனக்கு என்ன உண்டாகிறது? இப்ப நிம்மதி கிடைக்குது. அப்பாதான் நான் பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். இப்ப நான் ஒரு சிலுவையை சுமக்கிறேன். எதை சுமக்கிறேன்? அவர் சிலுவையிலே சுமந்ததற்கான பதிலை நான் இங்கே சுமக்கிறேன். பாவத்திற்கு பதிலாக ரட்சிப்பையும், பலவீனத்துக்கு பதிலாக பலனையும், நம்புறீங்களா நீங்க? தோல்விக்கு பதிலாக வெற்றியும் நான் இன்றைக்கு சிலுவையாக சுமக்கிறேன். அதனால சொல்றார், என் சுமை உங்களுக்கு மெதுவாயும், என் சுமை உங்களுக்கு லகுவாயும் இருக்கும். என் நுகம் உங்களுக்கு மெதுவாக தான் இருக்கும், கஷ்டமா இருக்காதுன்றார். எப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு மெதுவாக தான் இருக்கும். என்னுடைய சுமையும் எப்படிப்பட்டதான் இதாக இருக்கும்? அது லகுவானது, உங்களை அழ வைக்காது. ஐயோ இந்த இயேசு ஏற்ற அப்படி இருக்காது. அது இருந்தால் கண்டிப்பாக அது இயேசுவின் சுமை அல்ல. யாரோட சுமை அல்லது? இயேசுவின் சுமை. அது லகுவாக தான் இருக்கும். எப்படிப்பட்டது தான் இருக்கும்? லகுனா என்ன? அது புரிஞ்சுக்கலாம். சுமை ஏன்னா சுமையிலே ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்று, இந்த அரிசி மூட்டைலாம் ஏற்றிட்டு போவாங்க, பார்த்துருக்குறீங்களா? இந்த மண்ணெல்லாம் ஏற்றிட்டு போகிற மாடுங்களை பாருங்கள், வாயிலிருந்து நுர தள்ளி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போவோம். அடின்னு அடிப்பானுங்க போட்டு. அந்த மாடு ஒரு வேளை யோசிக்கிற, சிந்திக்கிற எண்ணம் இருந்தால் என்ன யோசிக்கும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாரம், எவ்வளோ சுமை, முடியலடா சாமின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வைர வியாபாரிலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃப்ளைட்டில் போகும்போது பிஸ்னஸ் மேனை பார்ப்போம் பாருங்கள், சிம்பிளாக சின்னதாக ஒரு பேக் மாட்டின்னு வருவானுங்க, நான் பார்த்துருக்குறேன். போயிட்டு எங்கேயோ போயிட்டு, இப்போல்லாம் கேஷ் எதுவுமே கிடையாது இல்லையா, செக்கு வாங்கிட்டு வந்துருவானுங்க. 10 கோடி 20 கோடி செக்கு, வெறும் ஒரே ஒரு தாள் தான். இந்த டைமண்ட் மேன்ஷன்ஸ் வருவானுங்க, அவனுங்களை பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் 200 டைமண்ட் வச்சுருப்பானுங்க.
அசால்ட்டை இவ்வளோண்டு ஒரு சின்ன ஒரு பவுச்சில் போட்டு என்ன பண்ணுவானுங்க, எடுத்துகிட்டு வந்துனே இருப்பானுங்க. அது வெயிட், அது ஒரு வெயிட் தான். ஆனால் அந்த வெயிட் எப்படிப்பட்ட வெயிட்? அது லகுவான வெயிட். எப்படிப்பட்ட வெயிட்? அது கண்டிப்பாக நொர தள்ளுற அளவுக்கு இல்லை. அது எப்படிப்பட்டது அல்லது இப்போ உலகத்தில் இருக்கும் போது தான் நீங்கள் சுமந்த பாரம், நீங்கள் சுமந்த வருத்தம் எல்லாம் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்து தன் சிலுவையை சுமந்து கொள்ள ஆரம்பிச்ச பிறகு நான் சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தை தான், இப்பொழுது என் நுகம் உங்களுக்கு மெதுவாயும் என் சுமை உங்களுக்கு லகுவாயும் இருக்கும். எதுவாயும் இருக்கும்? உங்களுக்கு லகுவாயும் இருக்கும். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் இனி வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதனால தான் சிலுவையை சுமப்புகிறவர்கள் இளைப்பாறுதலை பெறுவார்கள். எதை பெறுகிறார்கள்? அவர்கள் இளைப்பாறுதலை தான் பெறுவாங்க. நம்புறீங்களா நீங்க அதை? கலாத்தியர் 2:20 பாருங்க. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் பேசுறார். யாருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நல்ல வார்த்தை பாருங்க. சிலுவையில் அடிச்சு இயேசு செத்து போனார் இல்லையா? அப்ப இவங்க சொல்ற மெத்தட்ல பேசணும்னா, சிலுவையில் அடிக்கப்பட்டால் கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுவான், அந்த பிரச்சனை ஒன்று சாகடிக்கும், கடன் பிரச்சனை ஒரு நாள் ஒன்று கொண்டு போட்டுருந்தான் சொல்லணும். ஆனால் அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் பிழைத்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் பிழைத்திருக்கிறேன். நம்புறீங்களா நீங்க அதை? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை பாருங்க, இனி நான் அல்ல, இனி யார் அல்ல? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? ஆமா, நான் இப்ப பிழைச்சிருக்கிறேன். பிழைப்புனா நமக்கு தெரியும், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நல்ல வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, நல்ல இளைப்பாறுதல் இருக்குது, நல்ல சமாதானம் இருக்குது, எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கிறது, எல்லாவற்றிலும் பலன் இருக்குது, எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு வெளிச்சம் எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு பிடிப்பு உண்டாயிருக்கிறது. எதனால? கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டிருப்பதனால, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதனால, கிறிஸ்துவின் சிலுவையை நான் இன்றைக்கு சுமந்து கொண்டு வருவதனால பிழைத்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் நல்லதான் சொல்லுங்களேன், பிழைத்திருக்கிறேன். குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. யாரை பற்றும் விசுவாசம்? அது குமாரனாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிழைத்து இருக்கிறோம். நம்புறீங்களா நீங்க அதை? கடைசியா 2 கொரிந்தியர் 4 அதிகாரம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 முதல் 12 வசனம் வரையும் பாருங்க. 2 கொரிந்தியர் 4 6 முதல் 12 வசனம் வரைக்கும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் அவர் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. சிலுவையை சுமக்கிறதுனா என்னன்னு பேசுறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமக்கிறோம்ன்றார் இல்லையா? அதான் சிலுவை சுமக்கிறது. இயேசுவின் மரணத்தை அல்லது சிலுவையை நாங்கள் இப்போ சுமக்கிறதுனால எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது? எங்களுக்கு எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன ஆவதில்லை, ஒடுங்கி. எல்லாம் சொல்லுங்களேன், சிலுவையை சுமப்பவர்கள் ஒடுங்கி போவது, நெருக்கப்படுகிறார்கள் ஆனால் ஒடுங்கி போவது இல்லை. கலக்கம் அடைந்தாலும் என்ன ஆவதில்லை, மனமுறிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும், துன்பமே வந்தாலும் என்ன பண்ணுவதில்லை, அவர்கள் கைவிடப்படுவது இல்லை. கீழே தள்ளப்பட்டும், எங்கே தள்ளப்பட்டோம்? கீழே தள்ளப்பட்டும் அவர்கள் என்ன ஆவதில்லை, மடிந்து. இதெல்லாமே கிறிஸ்துவை நான் நம்பும் போது எனக்கு வரக்கூடிய கிறிஸ்துவின் பாடுகள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் வாழ்க்கையில் வருது, குடும்பத்தில் வருது, வேலை ஸ்தலத்தில் வருது. ஆனால் இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறேன். எதை சுமந்து திரிகிறேன்? நான்
கிறிஸ்துவின் மரணத்தை நான் சுமந்து திரிகிறேன். அவர் சிலுவையில் வெற்றி பெற்றது போல என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றியாக தான் முடியுமே தவிர அவைகளால் நான் மடிந்து போவதே இல்லை. நினைக்கலாம் நீங்க செத்து போயிடுவோம் போல இருக்குது. இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்தவர்கள் வெற்றி பெறாமல் மடிவதே இல்லை. பாருங்க அடுத்த வார்த்தை எப்படி சொல்றாரு 11. எப்படி எனில் 11 எப்படி எனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுனுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதும் இல்லை. என்ன ஆகிறதும் இல்லை? சிலுவை சுமப்பவர்கள் என்ன பண்றதில்லை, அவர்கள் சோர்ந்து போவதும் இல்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. சிலுவையை சுமந்தா நமக்கு மிகப்பெரிய ஒரு கேரண்டி இருக்குது. என்ன கேரண்டி? அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது அதி சீக்கிரத்தில் முடியும். நீங்க நினைக்கலாம் இவ்வளோ நாளா நீண்டு போதே. இல்ல இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய கணம் என்பது அது நித்திய கனமகிமை. எப்படிப்பட்ட கனமகிமை அது? உங்களுக்கு வரக்கூடிய அல்லது நீங்கள் படுகிற பாடுகளை விட நீங்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மகிமைகளும் அதை விட பிரம்மாண்டமானது, அதை விட பெரிதானது. நம்புறீங்களா நீங்க அதை? அதனால தான் நீங்கள் அதை நோக்கி தான் இருக்கணும். இதோட 6 மாதம் ஆயிடுச்சுங்க, அது பார்க்கக்கூடாது. கர்ப்பமாக இருக்கிறீங்க, அதுக்கு மட்டும்தான் மாதம் பார்க்கணும். பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணக்கூடாது, 4 மாதம் கிழமையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துக்கூடாது. போன குட் ஃப்ரைடேக்கு ஆரம்பிச்சதுங்க, இந்த குட் ஃப்ரைடேவே வந்துருச்சு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அடுத்த குட் ஃப்ரைடேவும் வரும், நீ இருக்க மாட்டேன், உன் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கணக்கு போடக்கூடாது. எதை கணக்கு போடணும், எதை கணக்கு போடணும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். எப்படி யோசிக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட உபத்திரவம் இது? லேசான உபத்திரம். கிறிஸ்துவின் மரணத்தை சுமப்பவர்கள் அப்படிதான் பார்க்குறாங்க எல்லாத்தையுமே. எப்படிப்பட்ட உபத்திரவம் இது? லேசான உபத்திரம் இது. ஏன்னா நான் நம்புகிற அல்லது நான் சுமக்கிற இயேசு அவர் மரணத்தையே ஜெயித்தவர். அவருடைய சிலுவையை சுமக்கிறேன் நான். அப்போ எனக்கு வர இந்த துன்பங்கள் பாடுகள் எல்லாமே அதை கம்பேர் பண்ணும்போது எப்படிப்பட்டது? அது லேசானது. இதெல்லாம் நீங்கக்கூடியது. இவைகளால் எனக்கு மகிமையை தவிர இவைகளால் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. நம்புறீங்களா நீங்க அதை? கொலோசியர் 1:20 பாருங்க. இந்த 2 வசனம் தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. ஒரு 3 வசனங்கள் நமக்கு சிலுவை பற்றி தெரிஞ்சாலே போதுமானது. பாருங்க, அந்த 3 வசனத்தை தான் படிக்க போறோம். கொலோசியர் 1:20 முதல்ல பார்க்கலாம் பாருங்க. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, எங்க சிந்தின ரத்தத்தினாலே? சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு எதை உண்டாக்கி இருக்கிறார்? அவர் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு சிலுவையை பின்பற்றி போகிறவர்கள் அல்லது சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் எதை சுமக்கிறீர்கள்? எதை சுமக்கிறீங்க நீங்க? நல்லது, எதை சுமக்கிறீங்க நீங்க? ஏனென்றால் சமாதானத்துக்கு எதிரான பாவத்தை அவர் சிலுவையில் என்ன பண்ணி விட்டார்? அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப உங்களுக்கு என்னதான் உண்டாயிருக்கிறது? இப்ப அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு எதை உண்டாக்கி இருக்கிறார்? சமாதானத்தை தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நீங்க எதை தான் சுமக்கணும்? உங்க பாவத்தையா சமாதானத்தையா? உங்க வருத்தத்தையே சமாதானத்தையா? உங்கள் புலம்பலியே சமாதானத்தையா? அப்ப உங்கள் சிலுவை எதை சுமக்கிறது? சமாதானம் என்கிற சிலுவையை தான் சுமக்கிறீர்கள். எந்த சிலுவையை தான் சுமக்கிறீங்க நீங்க? நம்புறீங்களா நீங்க? கஷ்டம் என்கிற சிலுவையை சுமக்கல, பாவம் என்கிற சிலுவையை சுமக்கல, பாரம் என்கிற சிலுவையை சுமக்கல, வருத்தம் என்கிற சிலுவையை நீங்கள் சுமக்கல, சமாதானம் என்கிற சிலுவையை சுமக்கிறீர்கள். காரணம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? சமாதானத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அடுத்தது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தேவனையும் மனிதனையும் தேவனுக்குரிய காரியங்களையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் இணைத்து விட்டார். என்ன பண்ணி விட்டார்? அவர் இணைத்து விட்டார். ஒவ்வொரு முறை காணிக்கப்படும் போது அப்படி அறிக்கையிடுறோம், என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமையினாலே என்னவாக மாற்றப்படும்? அது நிறைவாக மாற்றப்படும். குறைவு எப்படி மாறுகிறது? உலகம் அப்படி சொல்லாது. உலகம் எப்படி சொல்லும்? என் குறைவெல்லாம் இன்னைக்கு விட ஒரு 2 மடங்கு அதிகமான சம்பளம் வந்துருச்சுன்னா, இதோட ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சுன்னா, இதோட பெரிய ஒரு வருமானம் எனக்கு வந்துருச்சுன்னா என் குறைவெல்லாம் என்ன பண்ண நிறைவாக மாறும். ஆனால் கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தினால சமாதானம் உண்டாக்குனது மட்டுமல்ல,
பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் இணைத்திருக்கிறபடினாலே, பரலோகத்தில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதத்தினாலே, பரலோகத்தில் உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தினாலே என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமையினாலே நிறைவாக மாறும். எப்படி மாறும்? அது எல்லாமே அப்படிதான். என் பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பலனாக மாறும். என் தோல்விகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியாக மாறும். இந்த சிலுவையை தான் சுமக்க சொல்றாரு. இந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் சுமந்து இந்த சிலுவையை காமிங்க உலகத்துக்கு. அப்ப யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இயேசுவை. எனக்கு இந்த சிலுவையை தாங்கன்னு கேட்பாங்க. எனக்கு இந்த சிலுவையை தாங்க, நானும் இந்த சிலுவையை பின்பற்றி வரேன்னு சொல்லுவாங்க. சிலுவையை பற்றி முதல் வசனம், இன்னும் 2 வசனம் இருக்குது பாருங்க அடுத்த அதிகாரத்தில். கொலோசியர் 2:14-15 2 வசனத்தை பாருங்க. கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும், யாருக்கு எதிரடையாகவும்? நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள், இன்னைக்கு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பலவீனம், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துரு, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், அப்ப இவைகளெல்லாம் சேர்த்து தான் சொல்றார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதம். கட்டளைகள்லாம் என்னது? இந்த பழைய ஏற்பாட்டில் பல கட்டளைகள் ஆண்டவர் போட்டு வச்சிருந்தார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பல கட்டளைகள் மனுஷனால அவைகளெல்லாம் பின்பற்றி போக முடியாத அளவுக்கு கடினமான கட்டளைகள் சொல்ற. அந்த கட்டளைகளையும் சேர்த்து கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி கடைசி கவனிக்கணும், அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு என்ன பண்ணினார் அங்க? இப்ப இந்த சிலுவையை தான் சுமக்க சொல்றாரு. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சாபமான சிலுவையை உங்களுக்கு சுமக்க சொல்லல, பாவமான சிலுவையும் உங்களுக்கு சுமக்க சொல்லல, வருத்தமான சிலுவையை உங்களுக்கு சுமக்க சொல்லல. எந்த சிலுவையை சுமக்க சொல்லி இருக்கிறாரு? சிலுவையிலே அவர் என்ன பண்ணினார்? அவர் வெற்றி சிறந்தார். அதனால இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் வெற்றியின் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே வாருங்கள். யாருக்கு பின்னே வாருங்கள்? நீங்கள் இப்பதான் அது சரியானது. இந்த வெற்றியின் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பதாக சீஷனாக நான் போகிறேன். நல்லா பாருங்க, பேதுருடைய ஊழியங்கள் எல்லாம், பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. ஏனென்றால் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா கிளியரா இருந்தாங்க. நாங்கள் பாவத்தை சுமக்கிற ஆள் இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் ஒரு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால பாவம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் பலவீனங்களை சுமந்து கொண்டு போகிற ஆட்களும் இல்லை, எங்கள் பலவீனங்களை தான் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். நாங்கள் தோல்வியை சுமந்து கொண்டு வாழ வேண்டிய ஆட்கள் இல்லை, எங்கள் தோல்வியை தான் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார். அதுக்கு தான் அவர் பரிகாரியாக மாறினார். அப்ப நாங்க என்ன சுமக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் வெற்றியின் சிலுவையை நாங்கள் சுமக்கிறோம். எந்த சிலுவையை சுமக்கிறோம் நாங்கள்? நீங்க என்ன சிலுவையை சுமக்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த சிலுவையை சுமக்கிறீர்கள் நீங்கள்? குட் ஃப்ரைடே ஆராதனையில் நீங்கள் எடுத்திருக்க வேண்டியது அது உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் தான். நான் இனி பாவமான சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை, சாபமான சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை, பிரச்சனையான சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சிலுவையை நான் சுமக்க வேண்டியது இல்லை. வெற்றியின் சிலுவையை சுமக்கிறேன். அந்த சிலுவை எனக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறது. எதை தருகிறது? எனக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தந்திருக்கிறது வெற்றியின் சிலுவை. அது நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினது, எல்லாத்துடைய நோக்கமா தான் நீங்கள் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பதாக செல்லும்படியாக, உலகத்துக்கு காட்டும்படியாக நான் இயேசுவின் வெற்றியின் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பதாக செல்லுகிறேன். அந்த சிலுவை எனக்கு சமாதானத்தை தருகிறது. அந்த சிலுவையினால் எனக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கிறது. அந்த சிலுவையினால் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த சிலுவையினால் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த சிலுவையினால் நான் தேவனால் பாதுகாக்கப்படுகிறேன். அவரே என்னை சுமந்து பாதுகாக்கிறார். அவரே என்னோட அரணா இருக்கிறார். அவரே எனக்கு போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதனாலதான் இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறோம் சொல்றதுல வாக்கியம் உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பவுல் தான் கொரிந்தியர்ல பேசுறாரு, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அதுவே தேவனுடைய பலனா இருக்கிறது. என்னவா இருக்கிறது? உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்களுக்கு எதிராக வருகிற எந்த காரியத்திலும் எதை பார்க்க முடியும்? தேவனுடைய பலன். You can see the power of God. எதை பார்க்க முடியும்? தேவனுடைய பலன்னா என்னன்றதை உங்க எதிராளிகள் பார்ப்பார்கள், சத்துருக்கள் பார்ப்பார்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் பார்ப்பார்கள், உங்களை பகைக்கிறவர்கள் பார்ப்பார்கள், உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்கள் பார்க்கும். தேவனுடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை, யாருடைய பலன் எப்படிப்பட்டது என்பதை it will see. அதை காண்பிப்பதற்காக தான்
கிறிஸ்து சிலுவையிலே அவமானம் அடைந்து நிந்தித்து உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். நீங்க அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போறீங்கன்னா நீங்களும் கஷ்டத்தை சுமந்து கொண்டு போறதில்ல, வெற்றியை சுமந்து கொண்டு போறீங்க, சமாதானத்தை சுமந்து கொண்டு போறீங்க, இளைப்பாறுதலை சுமந்து கொண்டு போறீங்க, நம்பிக்கையை சுமந்து கொண்டு போகிறீர்கள். நம்புறீங்களா? நீங்க எழுந்து நிற்போம். இப்பொழுதும் இது திருவிருந்து நேரம். முன்பதாக வந்து வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நில்லுங்கள். பின்பதாக நான் சொல்லும் பொழுது நம் அனைவரும் சேர்ந்து திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற இந்த அப்பம் நாளிலும் நம் நினைவு கூறுகிறபடி கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சரீரத்தில் நம்முடைய பாவங்களின், பலவீனங்களின், நோய்களின் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக இருக்கிறோம். அவருடைய வேதனைகளால் இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் அடைந்த ஆக்கினையினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது. அதை எண்ணி கையில் வைத்திருக்கிற இந்த அப்பத்தையும் இப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூட, ஆண்டவரே சரீரத்தை சிலுவையிலே சுமந்ததினாலே எனக்கு உங்களுடைய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் வெற்றியும் எனக்கு தந்தீரே, உண்மையில் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கையில் வைத்திருக்கிற அப்பத்தை நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவன் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் நீங்கள் வைத்திருக்கிற இந்த திராட்சரசம் என்பது சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் வெளியேற பெற்ற அவருடைய ரத்தம். உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் இல்லை. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம தேவனோடு சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் ரத்தம் இன்றைக்கும் நமக்கு நன்மையானவைகளை, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நமக்காக நன்மையானவைகளை பிதாவிடத்துல பேசுகிற ரத்தத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால நீங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த திராட்சை ரசம் சிந்தப்பட்ட உங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தை இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை நீங்கள் இப்பொழுது பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். புனிதவள்ளி ஆராதனையிலும் பாடல்களால் பாடி வார்த்தைகளை கேட்க எங்கள் ஆண்டவர் நீர் தந்த உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையை சுமந்தும் பின்பதாக வருவதென்றால் என்ன என்பதை வார்த்தையை கொண்டு அறிந்து கொள்ளவும், அதை நாங்கள் விசுவாசிக்கவும் நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சுமக்க முடியாத பாவங்களை, பாரங்களை, அக்கிரமங்களை, மீறல்களை எல்லாவற்றையும் சிலுவையிலே நீர் சுமந்து கொண்டீர். எங்களுக்கு அதன் மூலமாக உண்டாயிருக்கிற சமாதானத்தையும் இறைப்பாதலையும் ரட்சிப்பையும் சுமந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதை விசுவாசித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பதாக வர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஒரு பாடல் நாம் பாடுவோம். பின்பதாக உங்களுக்கு ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு பின்பதாக நீங்கள் இல்லங்களுக்கு செல்லலாம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாங்குவார் என்னை, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் என்னை, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று
வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் கிருபை தருகிறார், அதை விருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், அதை விருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா. இயேசு என்னை அவரே ஒரு போதும் சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, 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 இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார். Hallelujah, 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 hallelujah. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் வார்த்தைக்கு நான் என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு நான் என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பேன். ஹல்லேலூயா, 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 என் இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என் இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் மறுபடியும் சொல்லுவோம். என் இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என் இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே
God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.